ஒரு சிலர் மேபி என்னோட முன்னாடி செஷன்ல ஏதாவது வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். உங்களையும் புதுசா வந்திருக்கவங்களையும் வரவேற்கிறோம். உங்களோட டைம் எல்லாம் அலோகேட் பண்ணி இங்க இந்த செஷனுக்காக வந்திருக்கீங்க. ஸோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லா வேல்யூ ஆட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட இந்த செஷன் நடத்துறோம். பேசிக்கலி நாங்க கத்துக்கிட்டதெல்லாம் எங்களுக்கு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு இது ஒரு ஒரு வாய்ப்பு. அண்ட் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி செல்வா சொன்ன மாதிரி எங்களோட பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துருக்கோம். அந்த கிளைண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுல யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுதான் ஜென்ரலி இந்த செஷனுக்கு இன்புட்ஸே கொடுப்போம். செல்வா சொன்ன மாதிரி நான் ஒரு 25 வருஷமா வெல்த் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். அக்ராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டீல் பண்ணியிருக்கேன். அக்ராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டிஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், ஆல்சோ அன்லிஸ்டட் ஈக்விட்டிஸ், பாண்ட்ஸ், டெபாசிட்ஸ் எல்லாமே டீல் பண்ணியிருக்கேன். இது இதெல்லாம் ப்ராடக்ட் வைஸ் அதே மாதிரி ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி டாக்ஸ் பிளானிங் பண்ணி கிளைண்ட்டுக்கு அந்த மாதிரி அட்வைஸும் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் ஒரு செஷன் இப்போ இந்த செஷனுக்கு நான் என்னோட கண்டென்ட்டை வச்சிருக்கேன். ஸோ இதுல ஸ்லைட்ஸ் இருக்கும். ஸ்லைட்ஸ் மட்டுமே காமிக்காம ஸ்லைட்ஸை ஒட்டி ஸ்லைட்ஸை சார்ந்து இல்ல டிஸ்கஷன்ஸும் இருக்கும். ஸோ குயிக்கா பேசிக்கலி இப்போ செல்வா சொன்ன மாதிரி பெரிய கோல்ஸ் என்னங்கிறது சொல்லும் போது நமக்கு ரிட்டையர்மெண்ட், பசங்களோட கல்யாணம், பசங்களோட படிப்பு, இதெல்லாம் தான் தவிர்க்க முடியாத பெரிய கார்பஸ் தேவை இருக்கிற கோல்ஸ். இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம பெரிய கார்பஸ் சேர்க்க முடியாது. அந்த கார்பஸ் சேர்க்கலன்னா அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், நிறைய லோன் வாங்கி அதை அந்த இஎம்ஐ சர்வீஸ் பண்ண முடியாம அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும். ஸோ அதுக்கு பெஸ்ட் ஒரு டிசிப்ளின்டான அப்ரோச். ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேணாம். ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் எடுக்காமலே ப்ராப்பர் டிசிப்ளினோடயே நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வில் கெட் இன் டு தி செஷன். என்னோட ஆடியோ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். செல்வா, ஆடியோ ஆடியோ ஓகேயா? Everything's fine. You can go ahead, sir. ஓகே, தேங்க்ஸ். ஸோ பேசிக்கலி சிம்பிளா இதுதான் நம்ம காமிக்க போறதோட ஒரு சாராம்சம்ங்கிறது. இதுதான் என்ன பண்ண போறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்க ஆக்சுவலி பெரிய லம்சம் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. லம்சம் போடாம சின்ன சின்ன அமௌண்ட்டா மாசம் மாசமா சேர்த்தாலே யூ கேன் கிரியேட் அ ஹியூஜ் கார்பஸ். தட் இஸ் பாசிபிள். ஸோ அது எப்படிங்கிறத வெறும் வாய் வழியா இல்லாம நம்பர்ஸ் வழியா, வெறும் டெக்ஸ்டா மட்டும் இல்லாம நம்பர்ஸ் வழியாவும் காமிக்க போறோம். ஸோ பேசிக்கலி ஒரு எஸ்ஐபி நார்மலி 25 வயசுல ஆரம்பிச்சா கூட 50 வயசுல ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா 50 வயசுல ரிட்டையர் ஆகணுங்கிறதுலாம் ரொம்ப காமனா நீங்க கேட்கிற விஷயம். ஸோ கார்பஸை கிரியேட் பண்ணி ஸோ அந்த கார்பஸ் பேசிக்கலி இது பென்ஷன் சொல்லியிருக்கேன். இது ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கம்மியா இருந்ததுன்னா இது காலேஜ் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷனுக்குன்னு போகும். ஸோ இது ரிட்டையர்மெண்ட்ங்கிற ஆஸ்பெக்ட்ல இந்த இந்த பிக்சரை கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லா கோலை பத்தியும் பேசும்போது நம்ம ஹையர் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், மேரேஜ், பசங்களோட மேரேஜ்னு ரெடி ஆகி எல்லாத்தையும் நம்ம அங்க முடிச்சிட்டோம்னா இங்க வந்து நிக்கிறது தான் ஆக்சுவலி இதுக்கு தான் ரொம்ப பெரிய கார்பஸ் தேவை. ஸோ அந்த விழிப்புணர்வும் வேணும். நம்ம இப்ப நிறைய கோல்ஸ் பத்தி பேசுவோம், முக்கியமா ஸ்கூல் காலேஜ் பத்தி எல்லாம் பேசுவோம். அதை பத்தி பேசும்போது அது மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தா அந்த கார்பஸ் எல்லாம் போதாது. ஆக்சுவலி உங்களுக்கு மிகப்பெரிய கார்பஸ் உங்களுக்கு லைஃப்ல தேவை இருக்கிறது ரிட்டையர்மெண்ட் கார்பஸா தான் இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். ஸோ அந்த ஆங்கிள் தான் இந்த பிக்சர். இப்போ நம்ம இதை பத்தி பேசும்போது இந்தியால இன் ஜெனரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். ஒரு நிமிஷம். யா. ஸோ
நமக்கு தெரியும் சாலிட் அசெட்ஸ்ல தான் இந்த இந்த ஃபிகரை பெர்சன்டேஜ் வைஸ் உங்களுக்கு முன்ன பின்ன தெரிஞ்சுக்கலாம். பட் உங்களுக்கு தோராயமா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்தியால ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சாலிட் அசெட்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி 50%, கோல்டு 15%, இதுலதான் போகுது. பேங்க் டெபாசிட்ஸ்ல 15%. அது வந்து ஓவரால் அசெட்ஸ்னு பார்க்கும்போது, ஓவரால் இன்க்ளூடிங் ரியல் எஸ்டேட்னு பார்க்கும்போது 15% வந்து பேங்க் டெபாசிட்ஸ்ல இருக்கு. இன்சூரன்ஸ்ல 6%. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஐ மீன் நார்மலி இந்த இது இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வராது, இது வந்து பென்ஷன் ஃபண்ட்ஸ். பென்ஷன் ஃபண்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 6%. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 5%. மற்றபடி கேஷா வச்சிருக்கிறது 4%. ஸோ இதுல ரிட்டர்ன்ஸ்னு பாத்தீங்கன்னா, கோல்டுல வந்து கடந்த 3 வருஷம் வந்து ரிட்டர்ன் மட்டும் பார்க்காதீங்க, லாங் டேர்ம் பேசிஸ்ல. அதே மாதிரி கடந்த 20 வருஷமும் டீசெண்டா இருந்திருக்கு. ஆனா ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் 10 வருஷமோ 15 வருஷமோ எடுக்காம ஒரு கடந்த 30-40 வருஷம் எடுத்துட்டு ஒவ்வொரு 10 வருஷம் ரிட்டர்னும் எடுத்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தா வர்றதுதான் ரோலிங் ரிட்டர்ன் சொல்லுவோம். இந்த ரோலிங் ரிட்டர்ன் அடிப்படையில பாத்தீங்கன்னா கோல்ட்ல 10% தான் நீங்க ரிட்டர்ன் எதிர்பார்க்கணும். அதுதான் டிபெண்டபிள் ஆர் பிராக்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவேன். ஸோ ப்ராப்பர்ட்டிலையுமே அதுதான். ப்ராப்பர்ட்டியில ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஈவன் மற்ற ஊர்கள்ல இருக்கிறவங்களுக்கும் திடீர்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒரு இடத்துல வருது, அல்ல பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி வருதுன்னா அந்த பாக்கெட் ஆஃப் லேண்ட்ல நான் சொல்றேன் இந்த 10%ல இதை விட அபரிவிதமான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் பெரும்பாலும் இந்தியாவோட ஓவரால் ஆவரேஜ் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்காத கேஸ இல்லாம ஒரு காமன் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா ப்ராப்பர்ட்டில இருந்து வர கேபிட்டல் கெயின்ஸும் 10% தான். அதுக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் பேங்க் டெபாசிட் முன்னாடி 8%, இப்போ 7%. இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ்ல 5.9% தான் ஆக்சுவலி ரிட்டர்ன் கூட. ஸோ பென்ஷன் ஃபண்ட்ஸ், இதுல there is a change. பென்ஷன் ஃபண்ட்ஸ் give about 8%. ஒரு கரெக்ஷன், இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ் இதுல 8% வாசிங்க. ஈக்விட்டில யூ கெட் 12 to 15%, கேஷ்ல யூ கெட் 4% ஆர் லெசர். இப்போ லெசர் தான். ஸோ இப்போதைக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துருது. ஏன்னா இதுல நிறைய பேர் பசங்க படிப்புக்காக, அவங்க கல்யாணத்துக்காகன்னு ஒரு லேண்டை வாங்கி போடுவோம், 20 வருஷம் கழிச்சு அது பெரிய க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு வாங்குவீங்க. ஸோ நான் வந்து இப்போ நம்ம சில ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, நீங்க இந்தியால ட்ரெடிஷ்னலா பண்ற ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். அப்படின்னாதான் நம்ம சொல்றதுக்கோட லாஜிக் கரெக்டா இருக்கும் இல்லையா? ஸோ எதனால இது 10% ரியல் எஸ்டேட் 10% தான் சொல்றோம்னா, இதுதான் 2004 படி, இந்த டேட்டா 2004 நிலவரப்படி இந்தியாவோட நகரங்கள், முக்கியமான நகரங்கள்னு எடுத்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்தோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ங்கிறது அதிகப்படியா கான்பூர்ல 9%. நீங்க சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா 5%. இதுதான் ஆவரேஜ் ரிட்டர்ன். இது வந்து கம்ப்ளீட்டா எல்லா ஜியோகிராபிஸும் எல்லா லொகேஷனும் எடுத்து பண்ற ஆவரேஜ். 13 வருஷத்தோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா, இந்த 13 வருஷத்தோட ரிட்டர்னுக்கும் 10 வருஷத்து ரிட்டர்னுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இந்த 13 வருஷத்து ரிட்டர்னை பார்க்கும்போது 2012, 11 எல்லாம் கூட இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 2015க்கு அப்புறம் கோவிட் முடிஞ்சு கோவிட் வரையிலும் ஆல்மோஸ்ட் குரோத்தே இல்லை. 15ல இருந்து 20 வரையிலும் குரோத் கிடையாது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னண்டாவே இருந்த 5 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் தான் குரோத் இருந்தது. பட் அந்த 2015க்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் நல்ல குரோத் இருந்தது. ஸோ அந்த குரோத்தும் சேர்ந்து பார்க்கும்போது அதிகப்படியான ரிட்டர்ன் லக்னோல வந்தது. பெரும்பாலும் மற்றபடி பாத்தீங்கன்னா 9-10% தான். இதுதான் இது வந்து ஆர்பிஐயோட ஆர்பிஐயோட ஹவுசிங் பிரைஸ், இது நம்மளா கொடுக்கறது இல்ல, நம்ம ஆர்பிஐயோட ஹவுசிங் பிரைஸ் இண்டெக்ஸ்ல இருந்து அவங்க அரைவ் பண்ற ஃபிகர்ஸ். இதுதான் நிதர்சனமான உண்மை ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி. அந்த எக்ஸப்ஷன் நம்ம அது கிட்டத்தட்ட நம்ம அதிர்ஷ்டத்தை நம்புற மாதிரி. நம்ம இருக்கிற அந்த லொகேஷன்ல ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்துடாதா அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை நம்புற மாதிரி. பட் இதுதான் ரியாலிட்டி. இந்த லாஸ்ட் 40 years your wealth is multiplied by equity மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா 267 மடங்கு, கோல்ட்ல பண்ணியிருந்தீங்கன்னா 37 மடங்கு. சாரி, என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல்ல இப்போ? ஓகே. கோல்ட்ல பண்ணியிருந்தீங்கன்னா 37 மடங்கு,
சில்வர்ல பண்ணிருந்தீங்கன்னா 24 மடங்கு. இது வந்து இதுவுமே 2020 சில்வர் எல்லாமே கூட 2004 முன்னாடி உள்ள டேட்டா. அப்கோர்ஸ் 2005ஓட நிலவரம் வேற, 2025ஓட நிலவரம் வேற. 2025 நம்ம கணக்குல எடுத்துக்க வேணாம். ஏன்னா 2025 ஒரு அபரிமிதமான 250% growth எல்லாம் சில்வர்ல வந்தது. சோ அதை நம்ம ரியாலிட்டி, அது எப்போவாது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 2011 இருந்து சில்வர்ல எந்த மூமெண்ட்டுமே இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் பெருசு எந்த மூமெண்ட்டுமே இருக்குல்ல. அதனால ரியாலிட்டி சார்ந்தே நம்ம இருப்போம். எப்பவுமே எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸை ரியல் சுச்சுவேஷன்ஸை நம்ம எடுக்க முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ரிட்டர்ன்ஸ் ஹவ் பேண்ட் அவுட். இப்போ எஸ்ஐபி, எஸ்ஐபி பத்தி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றீங்க தெரியும். சிலவங்களுக்கு அதோட, ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருப்பீங்க, அது இன் ஃபியூச்சர் அதோட growth எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இது ஒரு ரியல் இன்ஃபர்மேஷன். இது வந்து வெறும் ப்ரொஜெக்டட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. கடந்த சில வருடங்கள்ல எஸ்ஐபில வந்த ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம இங்க காமிக்கிறோம். இது வந்து ஒரு மிட் கேப் ஃபண்ட்ல பண்ணப்பட்ட ஒரு எஸ்ஐபி. இந்த மிட் கேப் ஃபண்ட்ல மாசம் 10,000 ரூபாய். இது ஆரம்பிச்ச டைம்ல, இந்த ஃபண்ட் ஆரம்பிச்சது, இதுல பேர் கொடுத்திருக்கோம். பட் இந்த பேர் கொடுத்திருக்கிறது எதுக்காக கொடுத்திருக்கோம்னா, இது ஒரு ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்க கூடாது. நம்ம இருக்கிறதுலே ஒரு ஓல்டஸ்ட் ஃபண்டை காமிக்கணும். அந்த ஃபண்டோட இது வந்து ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனா இருக்கணும் இல்லையா? சோ நான் சும்மா ஒரு ஃபண்டு கொடுத்தது அப்படின்னு சொல்றதை விட, அந்த ஃபண்ட் என்னங்கிறத நம்ம கொடுத்தா நீங்க ஆன்லைன்லயும் கூட போய் செக் பண்ணிக்கலாம். சோ இதுதான் பெஸ்ட் ரிட்டர்னான்னு கேட்டா, அதுக்கப்புறம் இதோட பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். பட் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆத்தென்டிசிட்டிக்காக அதோட உண்மையான பேரையும் நம்ம சொல்லியிருக்கோம். சோ அதனால அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த ஃபண்ட்ல ஜனவரி 2026 வரையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மாசம் 10,000 ரூபாய், கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 30 வருஷம் கம்ப்ளீட். 30 வருஷம், 31வது வருஷம், 364 மாசம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு. அதாவது 36,40,000 ரூபாய் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எஃப்டில பண்ணிருந்தீங்கன்னா, எஃப்டியோட ஆவரேஜ் ரிட்டர்ன் இந்த பீரியட்ல 8% வச்சுப்போம். சோ இந்த ரிட்டர்ன், ஏன்னா இதுக்கு இடையில எதுக்கு 8%? இதுக்கு இடையில ரிட்டர்ன் நிறைய வாட்டி இறங்கி எல்லாம் போயிருக்கு. 7% கீழே எல்லாம் போயிருக்கு இந்த இடப்பட்ட வருஷங்கள்ல. சோ ஆவரேஜ் 8% வச்சுக்கிட்டா, இந்த 36,40,000ங்கிறது 1,54,000 ஒரு ரெக்கரிங் டெபாசிட்ல பண்ணிருந்தீங்கன்னா. இது எஸ்ஐபில நீங்க பண்ணியிருந்தா இதோட வேல்யூ 27,26,00,000. ஓகே, சோ ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துல இதுதான் அதோட வேல்யூ. இதுல 8% ரிட்டர்ன், இதுல ஆல்மோஸ்ட் 22% ரிட்டர்ன், ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன். இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எஃப்டில நீங்க பார்த்த growthோட 18 மடங்கு அதிகம் அது. இது 1,54,00,000. எஸ்ஐபில வந்தது 27 கோடி. இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஓகே, இது பர்டிகுலர்லி நடந்தது நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்னால இல்ல, நீங்க இன்வெஸ்ட் பண்ண காலத்தினால, 30 வருஷங்கிறதுனால. இதே இது உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஏன் காலத்தினாலன்னு சொல்றேன்னா, 5 வருஷம் கம்மியாவது பண்ணியிருந்தாருன்னா, அதாவது இப்ப 2026 வரையிலும் போகலாம். அப்ப 2021 நிறுத்தி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 27 கோடியா வளர்ந்தது வெறும் 5 வருஷம் தான் கம்மி. 25 வருஷம் பண்ணியிருக்காரு, இது 30 வருஷம். இதுக்கு இதெல்லாம் 25 வருஷம் தான் பண்ணியிருந்தா அந்த வேல்யூ வெறும் 9 கோடி தான் இருக்கும். இதுல 3ல ஒரு பங்கு தான். சோ அதனாலதான் சொல்றேன், ஒரு 5 வருஷமோ 3 வருஷமோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகள்ல ஒரு 4 வருஷம் 5 வருஷங்கிறது ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும். எவ்ரி இயர் மேட்டர்ஸ். அதனாலதான் இந்த ஒரு டேட்டா எவ்வளவு முக்கியம். இந்த அந்த அபரிமிதமான வளர்ச்சி டைமோட ஃபேக்டர் நெக்ஸ்ட் ஸ்லைட்லயும் காமிக்கிறோம். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த இது வந்து as of June 2025 டேட்டா. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாரு, மாசம் 10,000 ரூபாய் தான், 12 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஹெச்டிஎஃப்சி பிளெக்சி கேப், அகைன் சில விஷயம், இதை எதுவுமே நீங்க ரெக்கமெண்டேஷனா எடுக்கக்கூடாது. ஆத்தென்டிசிட்டிக்காக மட்டும்தான் அந்த பேரை கொடுக்கும். ஹெச்டிஎஃப்சி பிளெக்சி கேப்ங்கிறது ரிலேட்டிவ்லி இதை விட கன்சர்வேட்டிவ் ஃபண்ட். இதுல ஜாஸ்தி லார்ஜ் கேப்ஸ் தான் இருக்கும். சோ 10 வருஷம் பண்ணும்போது 12 லட்சம்ங்கிறது 33 லட்சம் ஆயிருக்கு. இந்த நிப்பான் குரோத்ல 38 லட்சம் ஆயிருக்கு. இதெல்லாம் ரொம்ப பழைய ஃபண்ட்ஸ் என்னவோ அந்த ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபண்ட்ஸ் எடுத்தாதான் அதிகப்படியான பீரியடுக்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியுங்கிறதுக்காக இந்த ஃபண்ட்ஸோட பேர் எடுத்திருக்கோம். சோ இதே இது 18 லட்சம் 15 வருஷத்துல உங்க முதலீடு
இங்க 12 லட்சம் இருந்தது, வெறும் 18 லட்சம், 6 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க. ஆனா இங்க வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல ஆல்மோஸ்ட் டபுள், மோர் தென் டபுள். இந்த மிட் கேப், இது ஒரு மிட் கேப் ஃபண்ட். 38 லட்சம் இருந்த இடத்துல இங்க 89 லட்சம். அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணி கடைசிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 29 வருஷம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருந்தா, இங்க வந்து 12, 18, 6 லட்சமா தான் இம்ப்ரூவ் ஆகுது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. ஆனா உங்களோட ஜம்ப் பாருங்க, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் இது எது 20 வருஷம் பண்ணதுக்கும் 25 வருஷம் பண்ணதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. கிட்டத்தட்ட 5 மடங்கு வித்தியாசம். 1.5 crores ஆயிருந்தது இந்த கேஸ்ல. இது 25 வருஷம் ஆச்சுன்னா 6.2 கோடி. ஓகே, இதே இது அப்படியே நீங்க 34 கூட 5 வருஷம் அப்ராக்சிமேட்லி மறுபடியும் 3 மடங்கு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அதிகமா பண்ணிருக்கீங்க? 30 லட்சம் பதிலா 34, கிட்டத்தட்ட 35 லட்சம் பண்ணிருக்கீங்க. சோ கிட்டத்தட்ட இந்த growth பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 38, 89, 1.88, 846 crores, 9.54 கோடி, 23.25 கோடி அப்படின்னு இந்த காலம் அதிகரிக்க அதிகரிக்க அபரிமிதமான growth இருக்கும் இங்க ரிட்டர்ன்ஸ்ல. இனி ஒரு ஸ்லைடு, ஏன்னா இந்த ஸ்லைடு எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, இந்த எஸ்ஐபியை நிறைய பேர் அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நிறைய நடக்கும் அது. அதாவது மார்க்கெட் பெருசா கொஞ்சம் கொஞ்சம் சரிவரைகிற டைம்ல ஏதாவது ஒரு காரணத்தினால யாராவது சொல்றாங்க, இன்னொரு ஃபண்ட், இன்னொரு ஆஃப் ஃபண்டை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு என்னன்னா, இப்போ இப்போ ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஓகே. இந்த இந்த ஸ்லைடு எதுக்குன்னா, நீங்க காலத்தை மிஸ் பண்றதுனால எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படிங்கறது இன்னொரு வாட்டி காமிச்சாதான் நீங்க எஸ்ஐபி பண்ணும்போது இடையில ஸ்டாப் பண்ற பழக்கம் வராது. மட்டும் இல்ல, எவ்வளவு நீண்ட காலம் பண்ண முடியுமோ அதை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக, அறிவுறுத்துறதுக்காக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். இதுல வந்து 12% ரிட்டர்ன் நாங்க கால்குலேஷன் எடுத்திருக்கோம். இதுல 30 வருஷத்துக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, பண்றாரு. 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு மாசம். 36 லட்சம் மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அதாவது மாசத்துக்கு 1.2 லட்சம். அந்த மாதிரி 30 வருஷத்துல 36 லட்சம் பண்ணிருப்பாரு. இந்த 30 வருஷம் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து 12% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வச்சுக்கிட்டா 5.56 கோடி ஆகுது. இப்போ நார்மலி ஒரு சாதாரண மேத்தமெட்டிக்ஸ், பெரிய டீப் மேத்தமெட்டிக்ஸ்குள்ள போகாம யோசிச்சா, அந்த கால அளவு பாதி ஆச்சுன்னா போடுற அமௌண்ட் டபுளா போனா போதுமே, அந்த கதையை growth வந்துடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அதாவது பாதி பாதி பீரியட் தான் போடுறீங்க, 30 வருஷத்துக்கு பதிலா 15 வருஷம், அமௌண்ட்டை டபுள் பண்றீங்க. ஆனா அந்த கேஸ்ல வெறும் இதோட 5ல 1 பங்கு தான் ஆகுது. 1.21 கோடி தான் ஆகுது வேல்யூ. இந்த 15 வருஷம் போடும்போது இதை 9 மடங்கா அதிகரிக்கிறீங்க. இந்த கால அளவு பகுதி ஆகுது, பாதி ஆகுது. ஆனா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை மாசம் 10,000ல இருந்து 90,000 ஆக்குறீங்க. அப்ப கூட இந்த 5.56 கோடிக்கு கொஞ்சம் கம்மியா தான் வந்து சேருது. கிட்டத்தட்ட நீங்க உங்க காலத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 மடங்கு ஜாஸ்தி பண்ணாதான் நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட்டை தாண்டுவீங்க. அதே மாதிரி வெறும் 5 வருஷம் தள்ளி போனா கூட, வெறும் 5 வருஷம், 30 வருஷத்துக்கு பதிலா 25 வருஷம் பண்றீங்க, அப்பவும் இந்த அமௌண்ட்டை டபுள் பண்றீங்க. 5 வருஷத்தை மிஸ் பண்ணிட்டேன், 10,000க்கு பதிலா நான் 20,000 போடுறேன் அப்படின்னு நீங்க ரெடியா இருந்தாலும், நீங்க இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க, இந்த கேஸ்ல 36 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப கூட இந்த 5.56 கோடிக்கு கொஞ்சம் கம்மியா தான் அந்த கார்பஸ், கொஞ்சம் கம்மியா. சோ இதுதான், நீங்க காலத்தை இழந்தா காலத்துக்கு இழந்ததுக்கான தண்டனை எல்லாம் பெனால்டி கிட்டத்தட்ட டபுளுக்கும் மேல அப்படிங்கறத அறிவுறுத்துறதுக்கு தான் இந்த ஸ்லைடு. சோ ஒரு முதலீடு பண்ணும்போது, ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகள் பண்ணும்போது, அந்த பங்கு சந்தைகளோட வளர்ச்சி ஜாஸ்தி உங்களுக்கு காம்பவுண்டிங் growth கொடுக்கிற ஒரு கேஸ்ல எந்தெந்த இன்ஃபர்மேஷன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது முக்கியம், தலையாய பாயிண்ட் எது, அதிகப்படியான இம்பாக்ட கிரியேட் பண்ணது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலம்தான். காலம் 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 தான். சோ இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. உங்களுக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, மேத்ஸ்
ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1 + r/n அப்படின்னு இந்த ஹோல் பவர் ஆஃப் n டேர்ம் சொல்லுவோம். அதுல எதுக்கு இதை போட்டிருக்கோம்னா, இதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது காலம். ரெண்டாவது, நீங்க கொடுக்குற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற ரிட்டர்ன். ஈக்விட்டியில தான் உங்களுக்கு அந்த 12%, சில நேரங்களில் 15% கூட வரலாம், பட் 12% கன்சர்வேட்டிவா எடுத்துக்கலாம். அந்த ரிட்டர்ன் முக்கியம். மூணாவது தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ங்கிறது மூணாவது தான் வருது. ஸோ இதுல நீங்க யாரு ஜாஸ்தி காசு வச்சிருக்கீங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் அதிகப்படியான காலம் இன்வெஸ்ட் பண்றவரு இந்த ரேஸ்ல முந்துறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. சரி, இப்போ வந்து முன்னாடி நம்ம ப்ராடக்ட்ஸ் காமிச்சோம். இப்போ வந்து இது ஜூலை 2025 இன்ஃபர்மேஷன். அகைன் இன்னைக்கு தேதிக்கு இது வந்து எதுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொந்தமா இன்வெஸ்ட் பண்றாங்க. சொந்தமா இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு அட்வைசரை வச்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத இதுல இருந்து நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட், எல்லாமே ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், எல்லாமே ஸ்மால் கேப்ல மினிமம் 65% இன்வெஸ்ட் பண்ற ஒரே கேட்டகரி ஆஃப் ஃபண்ட். இதுல இந்த ஃபண்டோட எல்லாம் 10 வருஷம் எஸ்ஐபி பண்ணிருந்தீங்கன்னா, மாசம் 10,000 ரூபாய் பண்ணிருந்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஃபண்டு முதல்ல இருக்கிற ஃபண்டு இது வந்து ஜூலை 2025 இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க மாசம். இன்னும் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12 லட்சம் ரூபாய். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா வளர்ந்துருக்குன்னா 54 லட்சமா வளர்ந்துருக்கு. இதே கேட்டகரியில கடைசி பெர்ஃபார்மர், பாட்டம் மோஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து இங்க 25% ரிட்டர்ன் கொடுத்த இடத்துல இது 15% தான் கொடுத்திருக்கு. இந்த 12 லட்சம் இங்க 54 லட்சமா வளர்ந்த இடத்துல இது வெறும் 28 லட்சம் தான் கொடுத்திருக்கு. ஸோ நீங்களா போய் சொந்தமா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்க அப்ப கூட அதோட கம்பேரிட்டிவ் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாதவங்க 15% நல்லது தானே, எஃப்டியை விட டபுளுக்கு மேல கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுவீங்க. பட் அதே டைம்ல உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் வந்து, உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் அதே ஸ்மால் கேப் கேட்டகரியில ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, இவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்த்தா ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த இழப்பை ஃபீல் பண்ண மாட்டீங்களா? ஸோ அதுக்குதான் இது எவ்வளவு முக்கியம், ஒரு அட்வைசரோட இம்பாக்ட் எவ்வளவு முக்கியம், எக்ஸ்பர்டைஸ் எவ்வளவு முக்கியங்கிறது சொல்றதுக்கு தான் இது. ஸோ இதை நான் சொல்லும் போது, இன்னைக்கு தேதியில கடந்த 2-3 வருஷத்தோட ரிட்டர்ன்ல இந்த லாஸ்ட் 5 இயரா இருக்கட்டும், லாஸ்ட் இப்போ இங்கேயே நீங்க பாருங்க, லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன் எடுத்து பார்க்கும்போது இதுல இந்த நம்பர் 1 ஃபண்ட் இதுல இல்ல. அதாவது 10 நீங்க போட்டுட்டு கண்ணை மூடிட்டு உட்காரவும் முடியாது. அந்த டாப் 10 லிஸ்ட், அதாவது டாப் ஃபண்ட்ஸ்ல 10 வருஷம் ரிட்டர்ன்ல இருந்த ஃபண்ட் 5 வருஷம் ஃபண்ட்ல டாப் 3ல இல்ல. சோ நீங்க போட்டுட்டு இப்போ இந்த ஃபார் சம் ரீசன் நீங்க வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இந்த ஃபண்ட்ல போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா போன 5 வருஷம் ரிட்டர்ன்ல அதுல இல்ல. சோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது டைனமிக்காவே இருக்கும். அதுக்காக நம்ம ட்ரேடிங் மாதிரி பார்க்க முடியாது, மாச கணக்குல மாத்த முடியாது. பட் 2 இயர் பேசிஸ் 3 இயர் பேசிஸ்ல சில ஃபண்ட்ஸ்ல மாற்றம் தேவை இருக்கலாம். இருந்தா நீங்க பெஸ்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுத்துக்க முடியும். உங்க கார்பஸ் அவ்வளவு, நான் சொன்ன மாதிரி 12 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 54 லட்சம் ஆனது எங்க இருக்கு, 28 லட்சம் ஆனது எங்க இருக்கு. இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸோட வேல்யூ எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு காமிக்கிறோம். இனிமே இதுவரையும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பத்தி பேசிட்டோம். இனிமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். ஏன்னா கார்பஸை கிரியேட் பண்ணியாச்சு, எஸ்ஐபி பண்ணிருக்கீங்க, எஸ்ஐபி மூலமா ஒரு பெரிய கார்பஸை கிரியேட் பண்ணிட்டீங்க. இத என்னோட தேவைகளுக்காக, படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், அது தவிர ரிட்டையர்மெண்ட்ல மாசம் மாசம் அதுல இருந்து காசு எடுக்கிறதா இருக்கட்டும், மொத்தத்தையும் எடுத்து பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறதா, இல்ல அடுத்து அதுல இருந்து மாசம் மாசம் விட்ரா பண்றதா, அதெல்லாம் எஃப்டில போடுறதா அப்படின்னு பார்த்தா எது மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தா, மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எஸ்ஐபி போடும்போது ஒரு பர்டிகுலர் திட்டங்கள்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா கடைசியில நீங்க ரிட்டையர்மெண்ட்னு வரும்போது முழுமையா ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ற ஈக்விட்டி ஃபண்ட்ல நீங்க பெருசா கார்பஸை வச்சுக்க கூடாது, அது ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ அதுக்கு கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்க போட்டு மாசம் மாசம் நீங்களா எதுவும் போய் விட்ரா பண்ணிட்டு இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுதான் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். ஸோ அந்த விட்ராவல் பிளான்ல நீங்க எனக்கு மாசம் அவ்வளவு தொகை வேணும், எத்தனை வருஷத்துக்கு வேணும் அப்படிங்கிறத அந்த இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாசம் மாசம் அந்த அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும்.
ஸோ முதலீட்டில இருந்து சீராக பணம் எடுக்கும் திட்டம். உங்க முதலீட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பெறுவது. இது நீங்க மந்த்லியும் பண்ணிக்கலாம், குவார்டர்லியும் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃப்ரீக்வன்சில நீங்க எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ஒரு முறை அல்லது காலாண்டுக்கு ஒரு முறை பணத்தை எடுக்கலாம். மீதமுள்ள பணம் முதலீடாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்? அந்த திட்டத்துல இருக்கும். அந்த திட்டத்துல இருந்து growth-ம் ஆயிட்டு இருக்கு. அதுல இருந்து மாசம் மாசம் உங்களுக்கு காசும் வந்துட்டு இருக்கு. இதுல டாக்ஸும் நீங்க எஃப்டில பண்றதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான டாக்ஸ் தான் இதுல வரப்போகுது. ஸோ ஓய்வு பெற்றவர்களும் பண்ணலாம், இரண்டாம் வருமான தேவை இருக்கிறவங்களுக்கும் பண்ணலாம். இரண்டாம் வருமானம்ங்கிறது இப்போ நீங்கலாம் இந்த ஜெனரேஷனை பொறுத்தவரை நீங்க சமீப காலத்துல யங் ஜெனரேஷனுக்காக நாம இது வந்து கொஞ்சம் யங் ஜெனரேஷனும் இதுல கேக்குறீங்கன்னு நினைச்சுக்கிறோம். அதே மாதிரி வேலைக்கு போற லெவல்ல ஆர் படிச்சு முடிச்சு கூடி சீக்கிரம் வேலைக்கு போற சுச்சுவேஷன்ல இருக்கிற பசங்க இருக்கிற பேரண்ட்ஸும் இதுல இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான அடுத்த ஜெனரேஷனுக்கான அட்வைஸ்னு நீங்க பார்க்கும்போது நிறைய பேர் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஒரு செகண்டரி இன்கம், ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்காக நீங்க போய் ரெண்டாவது ஒரு வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. ஒரு 10-15 வருஷத்துக்கு கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா டைம் எதுவும் அதுக்கு அலோகேட் பண்ணாமலே. ஸோ அதுதான் இந்த இரண்டாம் வருமானம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஸோ எப்படி நீங்க இந்த எஸ்டபிள்யூபிக்கான அமௌண்ட் தேவை எவ்வளவு, அதாவது எவ்வளவு அமௌண்ட் நான் எடுத்துக்கணும் அப்படிங்கறத நீங்க எப்படி அரைவ் பண்றது, எந்த பேசிஸ்ல நீங்க எஸ்டபிள்யூபில என்ன வேணுங்கிறத, எவ்வளவு அமௌண்ட் வேணுங்கிறத நீங்க முடிவு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதாந்த மாதாந்திர பண தேவையை கணக்கிடுங்க. உங்க மாசம் மாசம் எவ்வளவு தேவைங்கிறது கணக்கிடுங்க. அது வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. சோ அந்த நீங்க இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன் எவ்வளவு வருது அதை பாத்துக்கோங்க. அந்த ரிட்டர்ன் எந்தெந்த ஃபண்ட்ஸ்ல கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஃபண்ட்ஸ்ல தான் அஃப்கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணணும். சோ நீங்க வந்து அந்த அந்த எதுக்கு இது சொல்றோம்னா இதுல ரொம்ப முக்கியம். நீங்க தவறான ஒரு ஃபண்ட் ஆப்ஷன்ல போய் உட்கார்ந்து பெரிய ரிஸ்க் இருக்கிற ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, மார்க்கெட் நல்லா இருக்கும்போது சிலவங்க என்ன பண்ணுவாங்க, போய் நீங்க சில அட்வைசஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஈக்விட்டில தான் 12% ரிட்டர்ன் வருதே, ஆனா நீங்க 10% மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 10% மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணா பங்கு சந்தையில ஒரு பெரிய இறக்கம் வரும்போது என்ன ஆகும், உங்க முதல்ல இருந்து பிரின்சிபல்ல இருந்து காசு வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த சிச்சுவேஷனை பெரும்பாலான முதலீட்டுகள் விரும்புறது இல்ல. எனக்கு வர்ற வருவாய் வந்து என்னோட முதலீட்டுக்கு மேல எஞ்சி இருக்கிற அமௌண்டா தான் இருக்கணுமே தவிர இங்க முதலீட்டுல இருந்து காசு வெளியே வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. சோ அதனாலதான் அந்த ஃபண்ட் எது, பங்கு சந்தை ஏற்ற இறக்கம் இருந்தாலும் எந்த லெவலுக்கு எப்ப எந்த காரணத்தினாலையும் என்னோட முதல் மோசம் வராம முதல்ல இருந்து காசு எடுக்காம வரணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எஸ்டபிள்யூபிக்கான படிவத்தை நிரப்பி நீங்க அமௌண்ட்டை மாசமோ குவார்டர்லியோ பெற முடியும். இப்போ வந்து எப்படி இந்த எஸ்ஐபிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு யூனிட்ஸ் அலர்ட் கிரியேட் பண்றாங்க. ஸோ நீங்க முதலீடு பண்ற தொகை 1 கோடியா இருக்கிற பட்சத்துல நீங்க அதோட என்ஏவி கால்குலேஷனுக்காக போடுறோம். இது என்ஏவி 10ன்னு சொன்ன உடனே என்எஃப்ஓல தான் 10 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியும் நிறைய பேருக்கு. பட் கண்டிப்பா என்எஃப்ஓ வந்து பெரும்பாலும் எல்லா என்எஃப்ஓவும் வந்து உகந்ததா இருக்காது. ஸோ அதுக்கும் ஒரு அட்வைசரி நீங்க தேவை இருக்கும். பெரும்பாலும் ப்ரூவ் பண்ண ஃபண்ட்ஸ்ல தான் சஜஸ்ட் பண்றது உண்டு. ஸோ பட் கால்குலேஷன் பர்பஸ்க்கு ஈஸியா இருக்கணும்னா ரவுண்ட் ஆஃப் நம்பர் நம்ம வச்சிருக்கோம். ஸோ 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது டிவைடட் பை 10 லட்சம் யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறது, இப்போ நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோ ஆகும். க்ரோ ஆகி நீங்க வந்து யூனிட்ஸ் வித்ட்ரா பண்றீங்க. இப்போ நீங்க 50,000 ரூபாய் வெளியீடு இருக்கிற பட்சத்துல 50,000 ரூபாய் வெளியே வர்ற பட்சத்துல இப்போ இந்த 10ங்கிறது 10.2 ஆகுது. இந்த 10.2 ஆகும்போது என்ன ஆகுது, நீங்க வெளியில வர யூனிட்ஸோட நம்பர் என்னன்னா இந்த 50,000 பை 10.2. 10.2ங்கிறது இன்னைக்கு இந்த 10 10.2 ஆயிருக்கு. ஸோ இவ்வளவு யூனிட்ஸ் வெளியே வந்துருது.
சோ அப்போ ஒரு யூனிட்ல இருக்கிற லாபம்ங்கிறது 0.2 0.2. மொத்தம் நீங்க வித்த யூனிட்ஸ்ல இருக்கிற லாபம்ங்கிறது 0.2 இன்டூ 50,000, சாரி இன்டூ த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அது நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 980 ரூபாய் தான் லாபம். நீங்க எடுத்த அமௌண்ட் 50,000 ரூபாய், அந்த 50,000த்துல வெறும் 980 தான் ஃபர்ஸ்ட் மாசத்துல லாபம் வந்திருக்கு. இதுலதான் இது வந்து இந்த 20% வரிங்கிறது 12 மாசம் வரையிலும் தான். 12 மாசம் வரையிலும் இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க 20% டாக்ஸ் கட்டுவீங்க. 12வது மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் 12.5% தான் டாக்ஸ் கட்டுவீங்க. இதே இது நீங்க எஃப்டியா இருந்ததுன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் இன்ட்ரெஸ்டா வெளியில எடுத்திருந்தீங்கன்னா இந்த 50,000 ரூபாய்க்கும் நீங்க மொத்தமா உங்க டாக்ஸ் ஸ்லாப் என்னவோ, உங்க டாக்ஸ் ஸ்லாப் 10%, 20%, 30% என்னவோ அந்த ஸ்லாப்ல நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க எஃப்டியா இருந்ததுன்னா. சோ இதுல எஸ்டபிள்யூபியை பொறுத்தவரைக்கும் அந்த எடுக்க போற யூனிட்ஸ்ல இருந்து அந்த யூனிட்ல இருக்கிற லாபத்துல இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸ் கட்டுவீங்க. அதுவும் 20 மாசத்துக்கு 20%, 12 மாசத்துக்கு 20%, அதுக்கப்புறம் வெறும் 12.5% தான் டாக்ஸ். ஸோ இது பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் ஆப்ஷன். எதுக்கெல்லாம் இந்த மாதிரி சிஸ்டம் இது யூஸ் பண்ண ஆக முடியும்? கடன் இல்லாமல் கல்வியை பாதுகாக்க முடியும். ஏன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்க எஸ்டபிள்யூபி மூலமா 3 மாசத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கட்டிக்கலாம். சோ கல்விக்கு தேவையான காலத்தில் எஸ்டபிள்யூபி மூலம் பரம்பரைப்படுகிறது. ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அப்ளிகபிள். சோ நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற கல்வி செலவுங்கிறது ஆக்சுவலி எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் வந்து 10%. நார்மலி இன்ஃபிளேஷன் எல்லாரும் 6% சொல்லுவாங்க. ஆனா கல்வியை பொறுத்தவரைக்கும் கல்விக்கான பர்டிகுலர்லி உயர்கல்வி ஏன் உங்களுக்கு தெரியும், ஒரு பிளே ஸ்கூல்ல என்ன ஃபீஸ்ன்னு தெரியும். நார்மலி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு நல்ல பிளே ஸ்கூல்ல போய் விட்டீங்கன்னா உங்களை ரெகுலர் ஸ்கூலோட அந்த 2 வருஷம் பிளே ஸ்கூல்ல பயங்கரமான ஒரு ஃபீஸ் கட்டுவீங்க. அது வருஷத்துக்கு வருஷம் பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் உயர்கல்வியோட ஃபீஸும். சோ இந்த இந்த growth எவ்வளவு அப்படின்னு ஆனுவலைஸ் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா எஜுகேஷனோட இன்ஃபிளேஷன் வந்து கிட்டத்தட்ட 10%. மருத்துவ செலவுகளோட இன்ஃபிளேஷன் வந்து கிட்டத்தட்ட 15%. சோ அந்த 10% பணவீக்கம் எஜுகேஷன்ல இருக்கிறத நீங்க பீட் பண்ணணும்னா உங்க ப்ராடக்டோட ரிட்டர்ன், நீங்க இன்வெஸ்ட் பண்ற போற ப்ராடக்டோட ரிட்டர்ன் 10% அதுக்கு மேலேயே இருந்தா மட்டும்தான் அந்த பணவீக்கத்துக்கு அளவுக்கு அது நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் தாக்கு பிடிக்கும். 7% கொடுக்குற எஃப்டி இன்னைக்கு 7% தான் சீனியர் சிட்டிசன்கே. நல்ல பெரிய பேங்க்ஸ்ல 7% தான். அந்த 7% ரிட்டர்னை வச்சு 10% இன்ஃபிளேஷன் இருக்கிற ஒரு எஜுகேஷன் ஐ மீன் எக்ஸ்பென்சஸ் நீங்க மீட்டே பண்ண முடியாது. ஸோ எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் 10% தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போதைய காஸ்ட் 15 லட்சமா இருந்ததுன்னா 5 வருஷம் கழிச்சு அதே காலேஜ்ல அதே கோர்ஸுக்கு 5 வருஷம் கழிச்சு நீங்க 24 லட்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். 10 வருஷம் கழிச்சுனா இது 39 லட்சம் ஆகுது. 15 வருஷம் கழிச்சு இது 62 லட்சம் ஆகுது. சோ இப்போ வந்து உங்க குழந்தைங்க 2 வயசு 3 வயசுல இருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க நோக்கு பாக்குற ஒரு டிசைட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு காலேஜ் ஒரு பர்டிகுலர் டிகிரியோட ஃபீஸ் 15 லட்சம்னா 15 வருஷம் கழிச்சு, அதாவது உங்க குழந்தை காலேஜுக்கு போகும்போது இதே எஜுகேஷனை இதே கோர்ஸுக்கு நீங்க 62 லட்சம் ரூபாய் ஒதுக்கி வச்சுக்கணும். கல்யாணத்துல கிட்டத்தட்ட 6ல இருந்து 7% இன்ஃபிளேஷன் வச்சுப்போம். இப்போ உங்க குழந்தைக்கு இப்போ 10 வயசு ஆகுது அப்படின்னா 10 வயசுனா இன்னொரு 15 வருஷத்துல கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 25 வயசுலனா 30 லட்சம் தேவை இருக்கிற இடத்துல 82 லட்சம் தேவை. சோ நீங்க வந்து மனசுல இன்னைக்கு 30 லட்சத்தை வச்சிருந்தா பிரயோஜனம் கிடையாது. நீங்க அன்னைக்கு தேதிக்கு இதுக்கு எவ்வளவு காசு தேவை இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னாதான் நீங்க உங்க கோல் பிளானிங்ல கரெக்டா கோல் பிளான் பண்ணி அமௌண்ட் ரெடி பண்ண முடியும். சோ வெளிநாட்டு செலவுகளுக்கு என்னென்ன ஃபீஸ் வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல நார்மலி கோர்சஸ்க்கு the cost of studying in European countries significantly less than in Big Four. இது ஓகே. அதாவது நார்மலி எல்லாரும் போறது யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா தான். இந்த 4 கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஆக்சுவலி ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஓகே. சோ எதுக்கு இதை சொல்றோம்னா இதுவுமே ஒரு விழிப்புணர்வு தான். இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி விழிப்புணர்வு மட்டும் இல்லாம ஆடடா நமக்கு எஜுகேஷன் பத்தி நீங்க பிளான் பண்றதுக்கும் ஒரு விழிப்புணர்வு தான். ஸோ
யூஎஸ்ல உங்களுக்கு 20 ல இருந்து 45 லட்சம் இந்தியன் ருபி ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆகுது. விசா ஃபீஸ், அக்கமடேஷன் நீங்க பாத்தீங்கன்னா 5 ல இருந்து 14 லட்சம், காஸ்ட் ஆஃப் லிவிங் மட்டுமே 8 ல இருந்து 19 லட்சம் இருக்கு. ஓகே, இவ்வளவு ஹையா இருக்கு. இதே இது நீங்க அயர்லாந்து, இப்ப நீங்க இதுல எங்க பாத்தீங்கன்னாலும் சரி, இது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காஸ்ட் ஆஃப் லிவிங். இது எல்லாமே ஆக்சுவலி இந்த இந்த கண்ட்ரீஸ்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இங்க தான் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறாங்க. பட் இது த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னு பாத்தீங்கன்னா த ஃபீஸ் இஸ் மச் லெசர். பட் இதர் இங்க இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் ஆஸ்திரேலியா இஸ் 12 to 13 lakhs டியூஷன் ஃபீஸ் மட்டுமே. இன்னொரு 12 லட்சம் அக்கமடேஷனுக்கு ரெடியா இருக்கணும். காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு 15 லட்சம். சரியா? ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டுக்கு மட்டுமே 13 லட்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். விசா ஃபீக்கு 38,000. இதெல்லாம் தான் ஃபீஸ். இவ்வளவு அமௌண்ட் இது இன்னைக்கு தேதிக்கு. 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சா நீங்க இன்னொரு 10% ஆனுவல் growth வச்சுக்கணும். ஸோ இது எஜுகேஷனல் லோன்ஸ் நீங்க போனீங்கன்னா என்னென்ன ரேட்ல கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியம். அதாவது நார்மலி குழந்தைங்களோட படிப்புக்கு அப்படின்னு பிளான் பண்றோம்னா, நார்மலி குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா, நோ ஆஃபென்ஸ், நான் உண்மையை சொல்றேன். உண்மை எல்லாரும் கசக்கும், ஆனா உண்மையை சொல்லி ஆகணும். குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லயே மேபி உங்க வீட்டுல ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வந்து நிக்கலாம். ரைட்? கொஞ்சம் மாசங்கள்ல வந்து நிக்கலாம். உங்க குழந்தைக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு இவ்வளவு காசு தேவைப்படும், கல்யாணத்துக்கு இவ்வளவு தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி என்னைக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா 20 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இவ்வளவு பெரிய growth வந்துடும். ஆனா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவ்வளவு ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொன்ன உடனே பெரும்பாலும் பசங்களோட ஃபியூச்சர் எதிர்காலத்துக்காக பெரும்பாலும் பர்டிகுலர்லி சிறு கிராமங்கள், ஏன் டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல கூட நிறைய பேர் போய் இன்வெஸ்ட் பண்றது ஒண்ணு. அதிகப்படியா போறது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல. எதனால இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல அப்படின்னா, இந்த ட்ரெடிஷனல் பிளான்ஸ், இன்சூரன்ஸோட ட்ரெடிஷனல் பிளான்ஸ்ல இந்த அமௌண்ட் போட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கேரண்டி பண்ணி சொல்ல முடியும். போனஸ் மட்டும்தான் நம்ம கேரண்டியா சொல்ல முடியும். மற்றபடி அமௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க இந்த அமௌண்ட் வருங்கிறத கேரண்டியா உத்தரவாதமா சொல்ல முடியும். அது இன்னைக்கு 5,000 10,000 நீங்க போட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல அது நான் 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5,000 10,000 இங்க இருக்கு, 5 லட்சம் 10 லட்சம் இங்க இருக்குன்னு அப்படி கம்பேர் பண்ணுவாங்களே தவிர, எனக்கு கிடைக்க போற இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் ஆக்சுவலி என்ன ரிட்டர்ன்ல வந்திருக்கு, இதுல இருந்து எனக்கு எவ்வளவு பெர்சென்ட்ல ரிட்டர்ன் growth வந்திருக்குன்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. அந்த அப்சல்யூட் அமௌண்ட் உங்களுக்கு பெருசா தெரியுதே தவிர இது உண்மையிலே போதுமானதா? நான் மறுபடியும் சொல்றேன், இத பேசும்போது மறுபடியும் மறந்துடாதீங்க. எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் 10%. சராசரியா 10% ஆங்கிள் வருஷத்துக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கு, ஹையர் எஜுகேஷன் பர்டிகுலர்லி. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல கொண்டு போட்டீங்கன்னா, இது நீங்க பாரம்பரிய காப்பீட்டு திட்டத்துல போடுறீங்க. ஆண்டுக்கு 1,20,000 போட்டீங்கன்னா மொத்த முதலீடு 18 லட்சம். ரைட்? சோ 18 லட்சம்ங்கிறது நீங்க வருஷத்துக்கு 1,20,000 போடுறீங்க. 18 லட்சம் 15 வருஷத்துல. சோ குழந்தையோட 2 3வது வயசுல போட்டீங்கன்னா நீங்க கட்டி இருக்கிறது 15 வருஷத்துல 18 லட்சம் ரூபாய் கட்டிருப்பீங்க. உங்களோட முதிர்வு தொகை எவ்வளவு? அந்த குழந்தையோட ஹையர் எஜுகேஷன் வரும்போது 27,98,000. ஆனா இது கிட்டத்தட்ட டபுள் கூட ஆகல, 50% எக்ஸ்ட்ரா. சராசரியா இது ஆனுவலைஸ் growth ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவுங்கிறது 5.34% மட்டுமே. இதுல இன்னொரு வினோதமான விஷயமும் இருக்கு. 30 லட்சம் ரூபாய்க்கான கவரும் கிடைச்சிருக்கும். நிறைய பேர் குழந்தை பேர்ல தான் பாலிசி எடுப்பாங்க. குழந்தை பேர்ல 30 லட்சம் ரூபாய்க்கான கவர் இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? நார்மலி யாருக்கு கவர் தேவைன்னா, அந்த பாலிசி கட்டுற, சம்பாதிச்சு அந்த பிரீமியம் கட்டுறவங்க மேலதான் ஆக்சுவலி கவர் தேவை. இந்த கவருக்காக ஒரு அமௌண்ட் ஆக்சுவலி ஒரு அமௌண்ட் இந்த கவருக்காகவும் போகுது. நீங்க கட்டுற பிரீமியம்ல குழந்தை பேர்ல கவர் பிரயோஜனமே கிடையாது. இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி சென்சிபிளா மாத்துறது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ரொம்ப சென்சிபிளா மாத்துறது? ஓகே, சோ இதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில ஒருத்தர் என்ன சொல்றேன், இதே ஆண்டுக்கு 1,20,000 தான். அதை அப்படி பிரேக் பண்றோம். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில 1 லட்சம் ரூபாய், மிச்ச 20,000 டேர்ம் இன்சூரன்ஸ். இது யார் மேல போகுது? பேரண்ட்டுக்கு கவர். பேரண்ட்டுக்கு
ஸோ அந்த கட்டுற பேரண்ட்டுக்கு ஏதாவது ஆற பட்சத்துல, ஏன்னா அவங்க 15 வருஷம் இருந்து அந்த அமௌண்ட் கிடைச்சா குழந்தையோட எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்க 2 வருஷத்துல 3 வருஷத்துல கட்டுறவர் தவறி போனாருன்னா அந்த 15வது வருஷத்துல அமௌண்ட் எங்க இருந்து கிடைக்கும்? இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தானே. ஆனா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் அதே அமௌண்ட் தான் 1 லட்சம் ரூபாய் எஸ்ஐபிக்கு போகுது, 20,000 ரூபாய் டேர்முக்கு போகுது. இது 2 வருஷத்துல அந்த கட்டுறவர் தவறி போனா அப்பவும் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் அதுல இருந்தே கிடைச்சிடும். ஓகே. ஆனா அவரு தவறி போல அந்த 15 வருஷம் அவர் இருக்கிறார். அவருக்கு அந்த துரதிருஷ்டம் எதுவும் நடக்கல. 15 வருஷத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மொத்தம் 15 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு 1 லட்சம் மேனிக்கு எஸ்ஐபில போயிட்டு இருந்தா இது என்னவா குரோ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 15 வருஷத்துல 12% அனுவலைஸ் ரிட்டர்ன் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா 42 லட்சமா குரோ ஆகுது. இங்க 1 20 போட்டும் 27 லட்சம் தான், 28 லட்சம் தான். இங்க 42 லட்சம். ஏன் நிறைய பேர் இதுல போடுறது இல்ல? உத்தரவாதமா எழுதி கொடுக்க முடியாது. ஏன் உத்தரவாதமா எழுதி கொடுக்க முடியாது? இது பங்கு சந்தை தான் சார்ந்தது அப்படிங்கறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் விதிமுறைகள் படி நாம உத்தரவாதமா எழுதி கொடுக்க முடியாதுன்னா கூட 15 வருஷம் அடிப்படையில இந்த ரிட்டர்ன் பாசிபிள். நம்ம முன்னாடி ஒரு 30 வருஷம் எக்ஸாம்பிள பார்த்தோம். ரியல் ரிட்டர்ன் 22% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் 22%ல வச்சுக்க கூடாதுங்கிறது உண்மை. கொஞ்சம் கன்சர்வேட்டிவா வச்சுக்கணும், கொஞ்சம் பிராக்டிகலா வச்சுக்கணும். இதுல கன்சர்வேட்டிவாவே 12% கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அந்த பேசிஸ்ல பாத்தீங்கன்னாலே இங்க 28 லட்சம் அந்த இடத்துல இங்க 42 லட்சம் வருது. ஏதாவது ஆரம்பட்சத்தில் ஃபேமிலிக்கு 1 கோடி ரூபாய் இந்த அமௌண்ட்னால கிடைக்கவும் செய்யும். சோ ரொம்ப யோசிங்க, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசிஸ் உங்களுக்கு தேவையா அப்படின்னு. இப்போ இது வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் கார்பஸ கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு விதமான டெக்னிக். குழந்தை எல்கேஜி படிக்குதுன்னு வச்சு, அதாவது நீங்க பசங்களை ஒரு உங்க பையனோ இல்ல பொண்ணு ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் கோர்ஸ்னு வச்சுப்போமே. வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் தேவை இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ்ல இதுல இன்ஃபிளேஷனையும் நம்ம கணக்குல எடுத்துட்டோம். இன்ஃபிளேஷனையும் கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு +2 முடிக்கும் போது இந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல நீங்க விடுறதுக்கு 18 லட்சம் ரூபாய் தேவை. 18 லட்சம் ரூபாய் அன்னைக்கு இருந்தா நீங்க உங்க குழந்தைய இந்த கோர்ஸுக்கு சேர்க்க முடியும். அதுக்கு நீங்க அந்த டைம்ல உட்கார்ந்து கடனை வாங்கி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மாசத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில ஒரு 7,100 ரூபான்னு வச்சுப்போம். அப்ராக்சிமேட்ல 7,000 ரூபாய் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ஹையர் எஜுகேஷனுக்கான கார்பஸ இது பாத்துக்கும். நீங்க ஃபீஸ் கட்டுறதோட சேர்த்து மாசம் மாசம் இந்த அமௌண்ட்டை நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் கம்ப்ளீட்டா இது பாத்துக்கும். அப்படியே நீங்க கொஞ்சம் அப்ராடுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, அங்க வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு இப்பவே நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா மாசம் 14,000 ரூபாய் எஸ்ஐபி போட்டீங்கன்னா இந்த கனவும் பாசிபிள். இதே இது உங்க குழந்தை 5ஆம் கிளாஸ் படிக்குதுன்னா இங்க ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ்னா அதே ஒரு மாசம் 15,000 ரூபாய் எஸ்ஐபி. அப்ராட்ல ஒரு கோர்ஸ்னா 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு 30,000 ரூபாய்க்கு ஒரு எஸ்ஐபி பண்ணீங்கன்னா அவங்க காலேஜ் போகும்போது இந்த கார்பஸ் ரெடியா இருக்கும். அந்த டைம்ல இந்த கார்பஸ் தேவை. ஸோ இதுவும் ஒரு விதமா நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போதே இதையும் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா எஃப்டிலயோ ஆர்டிலயோ இல்லைன்னா இதை போய் ஒரு நார்மலி என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். வருஷத்துக்கு 1,20,000 சொன்னோம். ஸோ இந்த அமௌண்ட் கொண்டு அங்க இன்சூரன்ஸ்ல உட்காந்துருக்கோம். இன்சூரன்ஸ்ல உட்கார்ந்தா என்ன ஆயிரும் நம்ம பார்க்கவும் செஞ்சோம். சரியா? அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணிட்டீங்கன்னா சென்சிபிளா அதுவே ஒரு பெரிய கார்பஸ் கிரியேட் பண்ணி ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள தயார் பண்ணிடும். ஸோ பெரும்பாலும் நீங்க எஸ்டபிள்யூபி பண்ணும்போது இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் பெட்டர். 100% ஈக்விட்டியில இருக்கிற ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண அட்வைசபிள் கிடையாது. பேலன்ஸ் அட்வான்டேஜ் எல்லாம் மல்டி எசெட். இதுல வந்து ஈக்விட்டி டெட் இருக்கும் அண்ட் ஆர்பிட்ராஜ் இருக்கும். இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ்ல மல்டி எசெட் ஃபண்ட்ஸ்ல ஈக்விட்டி இருக்கும், டெட் இருக்கும், கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கலாம், ஃபாரின் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டோட சூழ்நிலை ஈக்விட்டியில வர மாதிரி இருக்கும்போது கூட தங்கத்திலேயோ குளோபல் ஈக்விட்டிஸ்லயோ ரிட்டர்ன் வந்தாலும் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களோட ஓவரால் ரிட்டர்ன் பெருசா இறங்காம இந்த மாதிரி கேட்டகரியில பாத்துக்கும். இதுல ரிஸ்க் கம்மியா இருக்கும். அதே மாதிரி குரோத்தும் டீசென்டாவே இருக்கும். 10% எல்லாம் கூட ஆனுவலைஸ் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல. இதுலதான் எஸ்டபிள்யூபி சென்சிபிளா இருக்கும். இதுல போய் இந்த டைம்ல நீங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல பெருசா பண்றது அட்வைசபிளா இருக்காது.
ஸோ திருமண செலவுகளுக்காக முன்கூட்டியே திட்டமிடல். ஆவரேஜ் ஸ்பெண்ட் ஆன் மேரேஜ் இன் இந்தியா வர்சஸ் அதர் கண்ட்ரிஸ்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்தியால பெர் கேபிட்டா இன்கம் ரொம்ப கம்மி. மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு கம்மி. ஆனா மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பெண்டிங்ல இருக்கு. இதுதான் யூஎஸ்ல பாத்துங்க. யூஎஸ்ல வந்து இந்தியாவோட ரொம்ப கம்மி. யூஎஸோட பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவை கம்பேர் பண்ணது எங்கேயோ இருக்கு மேல. ஆனா இந்த எல்லா கண்ட்ரிஸும் இங்க கம்மியா தான் ஸ்பெண்ட் பண்றாங்க, நம்ம ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்றோம். சோ இந்த நம்ம ட்ரெடிஷனல் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஊரோட ஒத்துவாள் அப்படிங்கிறது இந்த ஆஸ்பெக்ட்லயும் நம்ம பாக்குறதா இருந்தா இதுக்கும் நம்ம பெரிய லெவல்ல கார்பஸ் கிரியேட் பண்ணணும். பட் இது ஒரு ஃபேக்டை ஷேர் பண்றோம். இதுதான் எப்படி இந்தியா செலவு பண்றது. இதுல அப்கோர்ஸ் இன்னைக்கு தேதிக்கு நீங்க நகை விலை கடந்த ஆண்டுகளில் தொடர்ந்து உயிர் கொண்டே இருக்கிறது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கடந்த வருஷத்துல தங்கம் வாங்கின அமௌண்ட் ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்க. ஆனா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்தை வாங்குறத விட அப்கோர்ஸ் அமௌண்ட் ஆஃப் முன்னாடி வாங்குறத விட தங்கம் கம்மியான கிராம்ல அதெல்லாம் கொள்முதல் பண்ண வேற கெப்பாசிட்டி குவான்டிட்டி வந்து முன்னாடியோட கம்மி. பிகாஸ் கோல்டு பிரைசஸ் ரொம்ப ஏறி இருக்குங்கிறதுனால. இப்போ இது வந்து ஒரு சர்வே பண்ணாங்க. ஹெச்எஸ்பிசியோட ஒரு சர்வே வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்தியால ஒரு சராசரி இந்தியன் ரிட்டையர் ஆகிறதுக்கு 3.5 கோடி ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் தேவை அப்படின்னு சொல்லுது. சோ அப்படி இருந்தா 35, அதாவது இன்னைக்கு தேதிக்கு நம்ம மறந்துடக்கூடாது, 50 வயசுல ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது சராசரி இந்தியன் எத்தனை வருஷம் வரையும் வாழ்றாரு அப்படின்னு பார்த்தா 75 வயசு வரையும் வாழ்றாங்க. 85 வருஷம் வாழ்றவங்க இருக்காங்க, அதுக்கு மேல இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் சராசரி 75 வயசு. 50 வயசுல ரிட்டையர் ஆன அடுத்த 25 வருஷத்துக்கு உங்க செலவு பாக்குறதுக்கு காசு வேணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்பஸ் தேவை. இன்ஃபிளேஷன் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்து, மருத்துவ செலவுகள் எல்லாம் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா, மருத்துவ செலவு நீங்க என்னதான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தா கூட, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு தான். பட் ஓபியா நீங்க ரெகுலர் மெடிசினுக்கெல்லாம் நீங்க யூ கான் யூஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சேர்த்து இப்படி ஒரு பெரிய கார்பஸ் இருந்தா மட்டும்தான் சராசரி இந்தியனுக்கு அது போதுமானதா இருக்குங்கிறது டேட்டா சொல்லுது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதுவும் ஒரு ஆக்சுவல் கேஸ். மறுபடியும் நாங்க ஒரு ஃபண்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் தேவை இருந்ததுனால அத்தென்டிசிட்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபண்டுல ஒருத்தர் எஸ்டபிள்யூபி ஒருத்தர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபண்ட் லான்ச் ஆனது 2007. இது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட். கொஞ்சம் அதாவது 40-45% அளவுக்கு மட்டும்தான் நேரடியா பங்குகள்ல இருக்கும். மிச்சம் எல்லாம் டெட் ஆர்பிட்ராஜ்ல மட்டுமே இருக்கும். அந்த லெவலுக்கு கன்சர்வேட்டிவ் தான். 2007 ஆரம்பிச்ச இந்த ஃபண்ட்ல ஆக்சுவலி இந்த இந்த விட்ரால் எவ்வளவு பண்றோம்னா கிட்டத்தட்ட 7% பண்றோம். 7% ஆங்கிள் ஆனுவலைஸ் விட்ரால் பண்றோம். இந்த விட்ராவல் வந்து ஒவ்வொரு மாசம் 10ஆம் தேதி பண்றோம். ஒரு வருஷம் கழிச்சு பண்றோம். ஏன் பண்றோம்னா ஒரு வருஷம் அது வளர விடணும். ஒண்ணு. நம்பர் 2, ஒரு வருஷத்தை வளர விடும்போது அது அந்த கேபிட்டலோட ஒரு கெயினும் இருக்கும். மட்டும் இல்ல, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க விட்ரா பண்ணா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்ஸ் வந்து 12% தான். உங்க லாபத்துல 12% தான் நீங்க டாக்ஸ் கட்டணும். குரோத்தும் இருக்கு, டாக்ஸும் கம்மியாகும். ஸோ 7% ஆங்கிள் 58,333 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்ற பட்சத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நவம்பர் வரையிலும் பண்றாங்க. நவம்பர் 2025 வரையிலும் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருந்தா அவங்க இந்த மொத்த விட்ரால் இருக்கு இல்லையா, மாசம் இவ்வளவு விட்ரா பண்றாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 18 வருஷம். 18 வருஷம் இந்த 18.5 வருஷம் வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் மாசம் மாசம் விட்ரா பண்ணி அவங்க மொத்தம் விட்ரா பண்ண தொகை மட்டுமே 1,25,00,000. மறந்துடாதீங்க, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1 கோடி தான். ஆல்ரெடி விட்ராவலே 1,25,00,000 நடந்தாச்சு. அதுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ பாருங்க. இங்கதான் 1 கோடி போட்டு 1,25,00,000 விட்ரா பண்ணியாச்சு. அத போகவும் இன்னைக்கு வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 3,34,00,000 இருக்கு. இதுல இருந்து வர ரிட்டர்ன், இந்த ஃபண்ட் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா சராசரியா 10.8% கொடுத்துருக்கு. இது ஆக்சுவல், நாட் ப்ரொஜெக்ஷன், ரியல். 1 கோடி போட்டு 1,25,00,000 விட்ரா பண்ணதுக்கு அப்புறமும் 3,34,00,000 இருக்கு. இது உங்களுக்கு ஆர்டில நடக்காது. ஆர்டில என்ன ஆகும், நீங்க என்ன விட்ரா பண்றீங்களோ அதுக்கப்புறம் உங்க கேபிட்டல் மட்டும்தான் இருக்கும், பிரின்சிபல் மட்டும்தான் இருக்கும். டாக்ஸ் 10-20-30% உங்க டாக்ஸ்ல படி. ஸோ இதெல்லாம் எஸ்டபிள்யூபி ஒரு கரெக்டான ஃபண்ட்ல போட்டீங்கன்னா பாசிபிள். ஸோ ஐ திங்க் இதை தவிர என்பிஎஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கு.
நீங்க வந்து ஒரு சக்சஷன் பிளானிங்கிறது, ஒரு வில் ரைட்டிங் எல்லாம் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். நாமினேஷன் மட்டுமே சில நேரங்கள்ல போதாது. ஏன்னா நாமினி வந்து டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா இஸ் ஒன்லி த ரிசீவர் ஆஃப் தி மணி. அது உண்மையான பெனிஃபிஷியரி யாருங்கிறது நாமினேஷன்ல மட்டும் முடிவு பண்ண முடியாது. பட் நீங்க ஒரு பில்லும் எழுதி வச்சிட்டீங்கன்னா அதுல யார் யார் பெனிஃபிஷியரிங்கிறத ஆத்தென்டிக்கா ஆர் லீகலி அந்த வில் வந்து ஒரு ஜென்யூன் வில்லா இருக்கிற பட்சத்துல பெனிஃபிஷியரிஸ் யாருக்கு போகணுங்கிறத அதுல நீங்க டிசைட் பண்ண முடியும். வெறும் நாமினேஷன் மட்டுமே பத்தாது. ஸோ அதுக்கு ஒரு வில் எழுதணுங்கிறது முக்கியம். ஸோ இது பார்த்துக்கோங்க. இந்தியா 1% ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நம்ம மறுபடியும் ப்ளே பண்றேன். ரைட், இது 6%, மேல இருக்கிறது மிச்சம் இருக்கிறவங்க. ஓகே, ஸோ கடைசி ஸ்லைடு நான் எப்பவுமே யூஸ் பண்ற ஸ்லைடு. இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லைடு எத்தனை வாட்டி காமிச்சாலும் அது மிகையாகாது. அதோட வேல்யூ அந்த லெவலுக்கு. ஸோ இது நீங்க பாத்துக்கோங்க. அதிகபட்சமான நீங்க நீங்க எல்லாம் இதுதான் பண்றீங்களான்னு பாத்துக்கோங்க. உங்க வண்டி வாங்கும்போது உங்க 6 மாச சம்பளத்துக்கான வேல்யூ இருக்கிற வண்டி தான் வாங்குறீங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாம போகும். அதிகபட்ச வீடு கடன் மதிப்பு, நீங்க வீடு வாங்குறது லோன் எவ்வளவுக்கு எடுக்கலாம், அதிகபட்சமா 4 வருஷத்து சம்பளம் எவ்வளவோ அவ்வளவுக்கு தான் இருக்கணும். இஎம்ஐ உங்க சம்பளத்துல உங்க நெட் டேக் ஹோம்ல 40% மேல இருக்கக்கூடாது. சேமிப்பு மினிமம் 20% சேவ் பண்ணும். வீட்டு வாடகை அதிகப்படியா 20% தான் இருக்கணும் உங்க வருமானத்துல. போதுமான வாழ்நாடு காப்பீட்டு கவர் வந்து அட்லீஸ்ட் உங்க வருஷத்தோட சிடிசி எவ்வளவோ அதோட 10 மடங்கு இருக்கணும். அவசர நிதிக்கு மினிமம் 3 மாசத்தோட சம்பளம் எவ்வளவோ அதோ ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ பேங்க் அக்கௌண்ட்லயோ வச்சுக்கணும். மாதாந்திர எஸ்ஐபிங்கிறது குறைஞ்சபட்சம் சம்பளத்தோட 10% ஆவது எஸ்ஐபியில போகணும். முதலீடு தொடங்க சரியான நேரம் வருமானம் பெறும் முதல் மாதம். ஸோ நான் எவ்வளவுதான் டன். ஸோ நவ் வி கேன் கோ இன்டு கொஸ்டின்ஸ். செல்வா, யா, தேங்க்யூ ஸோ மச். ப்ளஷர். Q&Aக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 10-15 மினிட்ஸ் லாபம் பற்றி நான் ஒரு சின்ன இது கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு கேள்வி பதில்கள் என்ன இருந்தாலும் தயவுசெய்து சேட் செக்ஷனில் நீங்கள் வந்து போடுங்க. பர்சனலான கேள்விகள் கூட கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க என்னோட பசங்க, நான் இப்படி வந்து பிளான் பண்ணணும், இல்லை 10th ஸ்டாண்டர்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி 1-2 கேள்விகள் எக்ஸாம்பிளோட கூட நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இது ஒன்று. அதே மாதிரி இப்போ நான் ஒரு சொன்னேன், ஒரு கோல் கேல்குலேட்டர் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கோல் கேல்குலேட்டர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். சார் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், நீங்கள் அன்ஷேர் பண்ணீங்கன்னா நான் அந்த கோல் கேல்குலேட்டர் நான் ஷேர். ஓகே. ஸோ முக்கியமாக அந்த போலில் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை இப்போ நான் சேர்க்குறது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருங்க. இந்த கோல் கேல்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கோல் அமௌண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சார், என் பையன் வந்து இப்போது ஒரு 6-7 வருஷத்தில் காலேஜ் வந்து போடுறாரு, என்னோட பொண்ணு வந்து ஒரு 8 வருஷத்தில் காலேஜ் வந்து போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ வந்து ஃபீஸ் உங்களுக்கு தேவைப்படும், அந்த ஃபீஸுக்கு நீங்கள் எவ்வளோ எஸ்ஐபி வந்து போடணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல 15 lakh rupees உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ உங்களுடைய கரண்ட் இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுடைய ஃப்யூச்சர் இதுக்கு வந்து 15 lakhs இது தேவைப்படுது அப்படின்றத வச்சுக்கணும். யுவர் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஏற்கனவே ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம ரொம்ப குழப்பிக்க வேணாம், 0 அப்படின்னே நம்ம போட்டுக்கலாம். ஆவரேஜ் ரிட்டர்ன் ஃப்ரம் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 0ன்றதுனால இதுவும் 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க, இதில் சில குழப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நடுவில் நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னா அதுவும் தேவையில்லை. இப்போ இந்த மூணையுமே நம்ம வந்து 0 அப்படின்னே நம்ம வந்து வச்சுப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன், எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கூட பசங்களுக்கு இப்போ தான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, அவருக்கு வந்து எத்தனை வயசாகும்,
11 வயசு ஆகும். 6 ஸ்டாண்டர்ட் அப்படின்ற பட்சத்தில் 11 இல்லை 12 வயசு இருக்கும். ஸோ இன்னும் எத்தனை வருஷத்தில் வந்து காலேஜ் போவார் அப்படின்னா 6 வருஷத்தில் வந்து 5 வருஷத்தில் காலேஜ் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 6 வருஷத்தில் 17 வயசு 18 வயசு அப்படின்னா 7 6 வருஷம் அப்படின்றது இங்கே வந்து போட்டுக்கலாம். 6 or 7 years பேஸ்ட் ஆன் யுவர் இது. ஸோ இதில் எவ்வளோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 7 வருஷத்துக்குள்ள அப்படின்னா நீங்கள் 10% அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிறதே பெட்டர். நீங்கள் ஆனுவலாக ஸ்டெப் அப் பண்ண போகிறீங்க, வருஷம் வருஷம் என்னால் ஒரு தொகை வந்து அதிகரிக்க முடியும்னா அங்கே போடுங்க, இல்லைன்னா ஜீரோ அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 15 லட்ச ரூபாய் அதுதான் உங்களுடைய கோல். அந்த கோல் சேர்க்கறதுக்கு நீங்கள் போட வேண்டிய எஸ்ஐபி கீழே வந்துடுச்சு. 16,000 ரூபாய் இப்போத்துலேருந்து எஸ்ஐபி போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 6 வருஷத்தில் எந்த வித கடனுமே வாங்காமல் உங்களால் 15 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து கட்ட முடியும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து கால்குலேஷன் வந்து போட தெரில சார், ஃப்யூச்சரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, கரண்ட் ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். எந்த ஒரு காலேஜ்லேயோ நீங்கள் எங்கே சேர்க்க போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். அதுக்கு இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர் நிறைய ஆன்லைனில் வந்து இருக்குது. இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர் ஒரு 6% நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய எவ்வளோ வந்து வளர்ந்துருக்கும், 15 இது அப்படின்றது எவ்வளோ வளர்ந்துருக்கும் அப்படின்றது தெரியும். இன்ஃப்ளேஷன் சார் சொன்ன மாதிரி 10% அப்படின்னு இன்ஃப்ளேஷன் வச்சு கால்குலேட் பண்ணணும் ஃபார் எஜுகேஷன். ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இப்போ இன்ஃப்ளேஷன், இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் என்னன்னு கேட்டால் 6-7% கரெக்டாக சொல்லுவீங்க. ஆனால் அந்த இன்ஃப்ளேஷன் வில் நாட் அப்ளை ஹியர். எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் இஸ் மச் ஹையர் இன் இந்தியா. 10% அப்படின்னு தான் நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸோ உங்களுடைய கோல் இங்கே நீங்கள் வந்து போடுங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல 6 வருஷம் நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் உங்களுக்கு சேர்க்கறதுக்கான காலம் இருக்குது அப்படின்றது போடுங்க. இந்த நீங்கள் போடுற எஸ்ஐபிக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது இங்கே நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு மேலே அப்படின்னா 12% அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சப்போஸ் ஒருத்தர் வந்து இப்போ தான் குழந்தை வந்து அவருக்கு பிறந்திருக்கு, 17 வயசில் தான் காலேஜ் ஃபீஸ் வந்து கட்ட போகிறாரு. ஸோ 17 வருஷம் அவருக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவரால் வந்து ஒரு ஸ்டெப் அப்பும் வருஷா வருஷம் ஒரு 5% பண்ண முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரை பாருங்க, அவர் ஜஸ்ட் காலேஜ் ஃபீஸ்க்கு அவர் 2,000 ரூபா 1,800 ரூபா இப்போத்துலேருந்து எஸ்ஐபி போட ஆரம்பிச்சா போதும். திஸ் இஸ் வெரி 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 சிம்பிள். அதனால சொல்கிறோம், ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டமே படவே தேவையில்லை. காலேஜ் ஃபீஸுக்கெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கவே கூடாது. பசங்க இப்போ வந்து பிறந்த உடனே இல்லை 2-3 வயசு இருந்த உடனே அவங்களுக்கு ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2,000 ரூபா போட்டு 15-16 வருஷம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னாலே ஸ்கூல் காலேஜ் ஃபீஸை நீங்கள் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். இது 15 லட்ச ரூபா அப்போ தேவைப்படுறதுக்கு ரொம்ப நாமினலாக இங்கே வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் 15 லட்சம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் மேபி உங்களுக்கு வந்து ஒரு 40 lakhs அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு 4,000 ரூபாய் இல்லை 5,000 ரூபாய் எஸ்ஐபி போட்டிங்க அப்படின்னாலே ஃப்யூச்சரோட இது ரொம்ப ஈஸியாயிடும். ஸோ இது 40 லட்ச ரூபா அப்படின்னா கல்யாண செலவு இப்போத்துலேருந்து ஒரு 75 லட்ச ரூபா ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது 25 வருஷம் கழிச்சு அப்படின்றப்போ. அதுக்கு இப்போத்துலேருந்தே ஆரம்பிக்கிறீங்க, 25 வருஷம் முன்னாடிலேருந்தே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3,000 ரூபாய் போட்ட மொத்தமாக உங்களோட பசங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் சேஃப்டி பண்ணணும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் அவங்களுக்காக மாதம் மாதம் ஒதுக்கிட்டீங்கன்னா அந்த பணமே அவங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஃபீஸை கட்டிட போகுது. அந்த பணமே அவங்களுக்கான திருமணத்தோட இதையும் வந்து பார்த்துக்க போகுது. இவ்வளோதாங்க. ரொம்ப நம்ம முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, எஸ்ஐபி வந்து இப்போத்துலேருந்தே போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் இஸ் செக்யூர்ட். லாங் டேர்மில் நம்மளுக்கு கண்டிப்பாக 10% மேலே ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும். ரொம்ப வந்து நம்ம இது ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. குழந்தைங்களுடைய திருமணத்துக்கு வேணால் அதிகமாக நம்ம ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஏன்னா 25-26 வயசுல தான் கல்யாணம் நடக்க போகுது. கொஞ்சம் ஸ்கூல்லேருந்து இப்போயே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 6லேருந்து 10 வருஷம் தான் நம்மளுக்கு வந்து மேற்படிப்புக்கான இது இருக்கும். ஸோ அதுக்கு நாமினலான ரிட்டர்ன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் 10லேருந்து 11% என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கோல் கேல்குலேட்டர் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஃபியூச்சர் வேல்யூ வந்து போடலாம் அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் ஒரு கூகுள் ஷீட்ஸ் நான் வந்து போடுறேன். Q&A போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி லாபம் மூலியமாக முதலீடு செய்வது எப்படி அப்படின்றத நான் ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபார்ம் வேணும். அதே மாதிரி இந்த ரெக்கார்டட் செஷன் எனக்கு ரொம்ப
கிருஷ்ணதாசன் சார் நிறைய விஷயங்கள் சொன்னார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எப்படிலாம் பிளான் பண்ணோம் அப்படின்றது. எனக்கு அதுக்கு நல்ல ஒரு வேல்யூவேஷன் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு சண்டே, நாளைக்கு ஈவினிங் உங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த கால்குலேட்டர் நாங்கள் வந்து அனுப்புவோம். ஸோ இந்த ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 1 hour இதை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வைப்போம். அந்த 1 hourக்குள்ளே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் அந்த கால்குலேட்டர் ஷீட் ஆஸ் வெல் அஸ் இந்த ரெக்கார்டர் லிங்க் நான் வந்து அனுப்பிச்சுடுவேங்க. எஸ், சேட் செக்ஷனில் நான் வந்து போடுறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு லாபம் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறமாட்டே நம்ம Q&A போகலாம். அதே மாதிரி எல்லாரும் இப்போவே உங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கலாம் சாட் செக்ஷனில். அதற்கு கடைசியாக தனவிருக்ஷாவுடைய ஃபவுண்டர் கிருஷ்ணதாசன் சார் உங்களுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, லெட் மீ ஷேர் யூ த ப்ரெசன்டேஷன். ஓகே, அந்த கூகுள் ஃபார்ம் நான் வந்து போட்டிருக்கேன், சாட் செக்ஷனில் இருக்குது. அது 1 hour ஓப்பனில் இருக்கும். நான் 12:15 ஒரு 1:30 2 o'clock வரைக்கும் அது வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எங்ககிட்ட கேட்காதீங்க. ஏன்னா சில பேர் நாளைக்கு நாளான்னைக்கெலாம் வந்து ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அதை இது பண்ணுறதுக்காக ஜஸ்ட் 1 hour மட்டும் அதில் ஓப்பனில் வச்சுருக்கோம். நீங்கள் யாருக்கெல்லாம் அந்த கால்குலேட்டர் ஷீட் அண்ட் இந்த ரெக்கார்டட் செஷன் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த செஷன் குயிக்காக நம்ம வந்து போகலாம். லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே வந்து சொன்னேன், லாபம் அப்படின்றது ஆனந்த விகடன் பத்திரிகையோட ஒரு கிளை நிறுவனம், சிஸ்டர் கன்சர்ன். எங்களுடைய கம்பெனி பேரே பார்த்தீங்கன்னா விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் தான். வேற ஆம்ஃபி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் எங்களுடைய ஏஆர்என் கோட் பார்த்தீங்கன்னா 310095. இது ஆம்ஃபியோடைய சைட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அதில் வந்து காட்டும், விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத. ஆனந்த விகடனுடைய அதே ஆஃபீஸில் தான் நாங்களும் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். 757 வாசன் அவென்யூ, அண்ணா சாலை, 1000 லைட்ஸ். எங்களுடைய வெப்சைட் இஸ் லாபம்.money அண்ட் எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் 9600296001. சரி, இத்தனை பேர், கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஃபேமிலிஸ் இப்போ எங்கள் கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட நிறைய என்ஆர்ஐஸ் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லேருந்து எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில பேர் டவுட்ஸ் இருக்கும், நான் லாபம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க, உங்கள் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பட் ஆனால் கடலூரில் இருக்கா, திருச்சியில் இருக்கா, பெங்களூரில் இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வரும். சென்னையில் மட்டும்தான் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஓவர் த ஃபோன் கால்லையே த்ரூ அவுட் த வேர்ல்டு நாங்கள் வந்து அவங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்ட் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்கே எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வர ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். ஸோ லாபமை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா அதோட ப்ரூஃப் நீங்கள் கூகுள் ரிவ்யூஸில் போய் செக் பண்ணலாம். எல்லாமே ஆர்கானிக் கமெண்ட்ஸ் எங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்தது. வி ஆர் கரண்ட்லி ரேட்டட் 4.8 அவுட் ஆஃப் 5 stars. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 95% எங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க எங்களோட கிளைண்ட்ஸ். ஸோ எங்களுடைய கிளைண்ட்டுடைய டெஸ்டிமோனியல்ஸ் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பார்வதி ஃப்ரம் நாமக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, லாபம்ஸ் ப்ரொஃபஷனல், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ப்ரோஆக்டிவ் கைடன்ஸ் மேட் இன்வெஸ்டிங் கிளியர் அண்ட் ஈஸி. ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் தம் டு எனி ஒன் சீக்கிங் எ ட்ரஸ்ட்வர்த்தி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாமக்கல்லில் இருக்கக்கூடிய சுரேஷ் பார்வதி அவங்க வந்து ஷீ இஸ் அன் பிஸ்னஸ் உமன். அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்த்து தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்ன அவங்களுக்கு வந்து கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ எங்ககிட்ட நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் எதற்கு இன்வெஸ்ட் பண்ணணும்? ஆப்வியஸ்லி இன்னைக்கு நம்மளுக்கு சில்ட்ரனோட எஜுகேஷன் அண்ட் வெட்டிங், அதற்காக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். அதை தவிர்த்து இத்தனை கோல்ஸ் இருக்குது. இதற்கு மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமாக ஒரு தீர்வை நம்ம அடைய முடியும். ஒரு ஒரு கோலுக்கும் ஒரு ஒரு விதமான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் ஒரு பக்கெட் அலோகேஷன் மூலமாக நம்மளுடைய அந்த கோல்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து அடைய முடியும்.
ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சம்பாதிக்கிற பணத்துலேருந்து கரெக்டாக பிளான் பண்ணோன்னா கடனே வாங்காமல் ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் ரெண்டையுமே நம்மளால வந்து கட்ட முடியும். வெட்டிங்கை சூப்பராக பிளான் பண்ண முடியும். ஏன்னா இப்போத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு 15-20 வருஷம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ரொம்ப மினிமலான அமௌண்ட் சேர்க்கறது மூலியமாகவே அந்த வெட்டிங்கை நீங்கள் சூப்பராக நடத்திடலாம். ரொம்ப முக்கியமாக நான் சொன்னது இங்கே பாருங்கள், ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் ப்ரைஸ் இன் 2000. அந்த அந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்லாம் படிக்கும்போது ஒரு 5லேருந்து மேக்ஸிமம் ஒரு 20-25,000 ரூபா தான் கட்டிட்டு இருந்தாங்க என்னுடைய பேரண்ட்ஸ். பட் ஆனால் இப்போ நாம ஒரு எல்கேஜி சேர்க்கறதுக்கே 75,000 ரூபாய் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ தட் இஸ் தி மேசிவ் இன்க்ரீஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஓவர் த இயர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். காலேஜ் எஜுகேஷனில் 10லேருந்து 12-14% வரைக்கும் வந்து போகுது. எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. நீங்கள் ஃப்யூச்சரில் சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, எஜுகேஷன் கொடுத்துட்டா போதும், நம்மளோட பசங்களே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்துப்பாங்க. அதை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. அதற்கு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து சொன்னோம். மேலும் சில ஸ்லைட்ஸ் மூலமாக இதை நம்ம பார்க்கலாம், ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணணுன்றத. இது ரொம்ப முக்கியமான ஸ்லைட், இங்கே பார்த்துக்கோங்க. அனன்யா மல்லிகான்னு 2 ஃப்ரெண்ட்ஸ். 25 வயசில் அனன்யா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் 50,000 rupees ஃபார் 10 இயர்ஸ். 10 வருஷத்துக்கு ஒரு வருஷமும் 50,000 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய 65வது வயசில் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 1.09 crores. இதுவே மல்லிகா அப்படின்றவங்க 35 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10 இயர்ஸ் லேட்டர் தென் அனன்யா. ஆனால் அடுத்த 30 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அனன்யா 10 வருஷம் தான் பண்ணாங்க. இது இவங்க 3 மடங்கு 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே தொகை 50,000 rupees. கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா யாருக்கு பாருங்க, அனன்யாவுக்கு தான் அப்பவும் அதிகமாக கிடைச்சிருக்கு. மல்லிகாவுக்கு 35 லட்ச ரூபா இன்னும் கம்மியாக தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஸ்டார்ட் ஏர்லி. உங்களோட பசங்களுக்கான ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு இப்போ தான் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க 20-25 வயசில் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட அவங்க கோடீஸ்வரர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க, தாமதிக்கவே தாமதிக்காது. நான் எஸ்ஐபி போட்டால் எனக்கு எவ்வளோ சார் கிடைக்கும்? எனக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் கொடுங்க. 12% ரிட்டர்ன்ஸில் கிடைக்கும் அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மாதம் மாதம் நான் சொன்னேன் அந்த இடத்துல அந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து காட்டினேங்க. ஒரு 15,000-லேருந்து 20,000 ரூபா நீங்கள் வந்து ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 crores உங்ககிட்ட வந்து இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினைங்க, அந்த பணத்தை வந்து உங்களுடைய பசங்களுக்கே கொடுக்கணும்னு நினைங்க. அதுவும் 2 பசங்க வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் 25,000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு 2 கல்யாணம்லாம் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு என்ன கால்குலேஷன் அப்படின்றத இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லம்சம். சில பேர் சொல்லுவீங்க, சார் இப்போ ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இது மாதிரி நான் வச்சுருக்கேன், இப்போத்துலேருந்தே நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதை எஸ்டபிள்யூபி அப்படியே மாற்றிக்கலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எஸ்டபிள்யூபின்னா என்னன்ட்டு இப்போ இன்னும் இப்போ கொஞ்சம் விளக்கம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போடுற பணத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், 12% to 14% ரிட்டர்ன் 10 இயர்ஸில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு இதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. சில பேருக்கு வந்து ஓரளவு புரிதல் இருக்கும். ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கி வைப்பீங்க, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். யூடியூப்லாம் பார்த்துட்டு சில ஸ்டாக்ஸை சில பேர் வாங்குவாங்க. சில பேர் ஜென்யூனாகவே உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி ஸ்டாக்ஸ் வாங்கக்கூடிய அந்த கெப்பபிலிட்டி வந்து இருக்கும். அந்த கெப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. யூ ஹாவ் த எக்ஸ்பர்டீஸ் டு டிரைவ் யுவர் ஓன் கார் அப்படின்னா நீங்கள் ஓட்டுறதுல தவறே இல்லை, என்ஜாய் பண்ணலாம், ஓட்டலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டீஸ் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஒரு டிரைவரை வச்சு வண்டி ஓட்டிட்டு நாம பேக் சைடில் உட்காருவோமோ அது மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் தான் நம்மளுடைய டிரைவர். அவர்கிட்ட நம்மளோட பணத்தை கொடுத்துட்டு நாம பாட்டுக்கு ஹாயாக வந்து நம்மளுடைய வேலையை பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் நம்மளுக்காக அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 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 பணத்தை நம்மளுக்கு வந்து அல்ஃபா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாரு. அதை வச்சு நம்மளுடைய கோல்ஸை நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பேசிக் புரிதல். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? இன்ஃப்ளேஷன் நான் வந்து சொன்னேங்க, 6%-லேருந்து 7%. எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் இஸ் கிட்டத்தட்ட 10லேருந்து 14% கூட போகும். மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இஸ் 14%. அது பயங்கரமான அதிகமான ஒரு இது. கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷன் இப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட பணத்தோட மதிப்பு ஒரு இடத்துலையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறோன்னா நம்மளோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6% முன்னாடி இன்னொருத்தர் வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த இதுக்கு ஈடு கொடுத்து ஓடணும்னா நம்மளுடைய ரிட்டர்ன்ஸும் 6% வந்து நமக்கு கொடுக்கணும். அப்போ நேராக வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா ஓடிக்கிட்டு இருப்போம்.
இன்ஃப்ளேஷனும் நாமளும். இதுவே அவரையும் தாண்டி ஓடினா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியுன்ற பட்சத்தில் இன்னும் ஒரு 6%, 7%, 8% எங்கே கிடைக்கும்னு பார்த்து நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். இல்லைன்னா யூ வில் பி லேக்கிங் பிஹைண்ட். இன்னும் ஒரு தெளிவாக எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்ஃப்ளேஷன் வந்து 6% இருக்கு. உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்ன? 3.5%. அப்போ 6% மைனஸ் 3.5%, 2.5%. ஒரு 100 ரூபாயையும் நீங்கள் பேங்க்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா, ₹2.50 நீங்கள் பேங்க்குக்கு கொடுத்து அதை நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 100 ரூபாய்க்கும் வருஷம் நீங்கள் ₹2.50 இழந்துகிட்டு இருக்கீங்க பேங்க் அக்கௌண்ட்ல வைக்கிறது மூலமாக. ஸோ அதனால தான் எந்த ஒரு பணத்தையும் ரொம்ப அவசர தேவைக்கு தவிர்த்து பேங்க் அக்கௌண்ட்ல நீங்கள் வைக்கக்கூடாது. இன்ஃப்ளேஷன் அதை சாப்பிட்ரும். ஸோ அதனால இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையாவது போட்டு வைக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது நெக் டு நெக், ஒரே அந்த அந்த ரன்னிங் ஓடுறவனோட எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க, நெக் டு நெக் ஒரே மாதிரி ஓடுறது தான். நம்ம இன்ஃப்ளேஷனை தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு 15லேருந்து 18% கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரிஸ்க்கை நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது தான். கோல்டு இந்த வருஷம்தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக ஒரு 9 to 12% தான் உங்களுக்கு நாமினல் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது. திரும்பவும் அந்த பபுள் வந்து பர்ஸ்ட் ஆகும். இந்த மார்க்கெட் சைக்கிள்ஸ் வந்து திரும்பவும் ஈக்விட்டி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கோல்டு மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது. கோல்டை ஓரளவு அலோகேஷன் வச்சுக்கோங்க. கோல்டை ரொம்ப வச்சுருந்தீங்கனால அதை பாதுகாக்கிறது கஷ்டம். அதை நீங்கள் விற்று தான் காசாக மாற்ற முடியுமே தவிர்த்து, இல்லைன்னா அடகு வச்சு அதுக்கு ஒரு வட்டியை கட்டி தான் நீங்கள் வந்து காசாக இது பண்ணுமே தவிர்த்து இதை தனியாக வந்து பண்ண முடியாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதுக்கான அனுகூலங்கள் நிறையவே இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்கிறது? இன்வெஸ்டார் உங்ககிட்ட வந்து பணத்தை வந்து வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேசன் சொன்னார் எனக்கு 2 பசங்க அப்படின்ட்டு. அவர் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போறாருன்னா இந்த ஃபண்ட் மேனேஜர் கிட்ட தான் அவர் காசு கொடுப்பார். ஃபண்ட் மேனேஜர்ன்றவர் கிட்டத்தட்ட 20-25 வருஷங்கள் இந்த ஸ்டாக்ஸ், பாண்ட் மார்க்கெட்டு, ஈக்விட்டி மார்க்கெட், இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவராக இருப்பார். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பார். அவர் ஒரு ஃபண்டை நிர்வகிக்கிற அந்த ஃபண்டில் உங்களுக்கு பணத்தை வந்து போடுவார். ஸோ எக்கனாமி நல்லா போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 ஃபண்டில் இந்த டாப் 50 கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய வருவாய் அதிகரிக்கும். அவங்களோட வருவாய் அதிகரித்தா அவங்களோட லாபம் அதிகரிக்கும். அவங்க லாபம் அதிகரித்தா ஆப்வியஸ்லி அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதிகரிக்கும். அந்த ஸ்டாக் ப்ரைஸ் அதிகரித்தா அதோட டிமாண்ட் அதிகரிக்கும், எல்லாரும் போய் வாங்குவாங்க. ஸோ நம்ம அந்த ஏற்கனவே இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே இந்த ஸ்டாக் ரிலேட்டட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அதோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகி அந்த நெட் அசெட் வேல்யூன்றது வந்து கூடும். ஸோ நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கின இதோட விற்கிற இது அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்ரேட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பலவிதமான நன்மைகள் இருக்குங்க. எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சில பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை நான் எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன் அப்படிம்பாங்க. நீங்கள் எஸ்ஐபி போடுறீங்களா அப்படின்னா இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றவங்க. எஸ்ஐபின்றது இஎம்ஐ மாதிரியான ஒரு டேர்ம், அவ்வளோதான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ்லையும் எஸ்ஐபி போடலாம், இடிஎஃப்லையும் எஸ்ஐபி போடலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் எஸ்ஐபி போடலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த ஆம்ஃபின்றவங்க வந்து இந்த எஸ்ஐபி சஹிஹே அப்படின்ற ஒரு இது மூலயமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி போடலாம் அப்படின்றது தான் பெரிய விதமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி போடுறது ரொம்ப எளிமையும் கூட. ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸ் நீங்கள் வந்து வாங்க முடியும். இப்போ ஒரு எம்ஆர்எஃபோட ஒரு ஸ்டாக் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. 1 லட்ச ரூபாய்க்கு நம்மளால எஸ்ஐபி போட்டு நம்ம ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஸ்டாக்கோட ஏறும் இறங்கும். ஆனால் என்கிட்ட 10,000 தான் சார் இருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு எஸ்ஐபி மூலியமாக. ஒரு 50 கம்பெனிலையும் ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸை நம்மளால வந்து அக்வயர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் எஸ்ஐபி. அதே மாதிரி ஒரு டிசிப்ளின்டாக மாதம் 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 ஒரு தொகை, நான் இருக்கனோ இல்லையோ பணம் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் விழுந்துச்சு அப்படின்னா மாதம் மாதம் அது பாடி டிடெக்ட் ஆகி என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டோட அக்கௌண்ட்டில் போய் யூனிட்ஸ் வந்து அது வாங்கிக்கிட்டே வந்து இருக்கும். ஏறுனாலும் சரி, இறங்குனாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, என்னோட எஸ்ஐபி பாட்டுக்கிட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோட பெரிய அனுகூலம். மந்த்லி எஸ்ஐபி இருக்குது, வீக்லி எஸ்ஐபி இருக்குது, டெய்லி எஸ்ஐபி இருக்குது. உங்களுக்கு தேவையான எஸ்ஐபியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு எது தேவையோ, உங்களால் எது பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் எதுவும் டிஃப்ரென்ஸ் வராது உங்களுக்கு. எஸ்டிபின்றது இப்போ ஏற்கனவே நீங்கள் பணத்தை வச்சுருக்கீங்க 10 லட்ச ரூபா. என்னோட பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு இப்போ காலேஜ் ஃபீஸ் 10 வருஷம் கழிச்சு வருது சார்.
நான் எப்படி சார் இப்போ எடுத்தோன்னே இப்போ மார்க்கெட்டில் போடலாமா? இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறவே இல்லையா, என்னோட பணம்லாம் டவுன் ஆகிடுமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய பணத்தை ரிஸ்க் கம்மியாக இருக்கக்கூடிய டெட் ஃபண்ட்ஸில் முதல்ல பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து பணத்தை எடுத்து 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 ரிஸ்க் அதிகமான உள்ள ஃபண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து போடலாம். இது எதுக்கு இப்படி போடுறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிற டைமில் எடுத்தோன்னே ஈக்விட்டி மார்க்கெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நஷ்டமாயிடும். ஸோ அதை அடையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எஸ்டிபி மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்றது வெரி சிம்பிள். ஏற்கனவே எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இல்லை லம்சம் ஒரு பெரிய தொகையை போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணி நம்மளுடைய பணத்தை எடுத்துக்கிறது. இப்போ கவர்மெண்ட்டுக்கெலாம் பென்ஷன் இருக்குது, நம்மளுடைய தனியார் இவங்களுக்குலாம் பென்ஷன் கிடையாது. நீங்கள் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் என்பிஎஸ்ல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் 60 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஒரு 45 வயசுல எனக்கு பென்ஷன் வேணும், 50 வயசுல நான் எனக்கு பென்ஷன் வேணும் அப்படின்றவங்க லம்சம் பணத்தை வந்து போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு 10 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அதுலேருந்து வருஷா வருஷம் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் மாதம் மாதம் 10,000 ரூபா அந்த மாதிரி இதை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். எடுத்துக்கிட்டு இந்த 1 லட்சம் வந்து தான் எடுப்பீங்களே தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த 9 லட்சம் பாட்டுக்கு தனியாக அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சைடு வளர்ச்சியும் நடக்குது, ஒரு சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்து நம்மளுடைய மொத்த வாழ்க்கைக்குமான பணத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மெத்தட் டு ரீப் தி ஹார்வெஸ்ட் ஆஃப் எஸ்ஐபி அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ்ஐபி டு எஸ்டபிலிட்டி அதுதான் சொல்கிறோம். ஸ்டெப் அப் அப்படின்றது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் நீங்கள் 10,000 ரூபா எஸ்ஐபி போடுறீங்க சார், அடுத்த வருஷம் அதை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்கலாம், 12,500 ரூபா பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 15,000 ரூபா பண்ணிக்கோங்க. உங்களுடைய தேவை அதே மாதிரி உங்களுடைய வருவாய் அதிகமாக அதிகமாக ஸ்டெப் அப் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரி, என்கிட்ட மொத்த பணம் தான் சார் இருக்கு, மாசம் மாசம் என்னால் இது பண்ண முடியாது, ஒரு அடியாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மறந்துடுறேன் அப்படின்றவங்க இந்த லம்சமை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு சார், அது அப்படியே நான் பாட்டுக்கு இப்போதைக்கு என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வந்து பண்ணிக்கணும், அடுத்த 5-10 வருஷம் அதை நான் டச்சே பண்ண மாட்டேன்றவங்க லம்சம்ல போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக வந்து இருக்கலாம். அது ஒரு சைடு நல்ல ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கீம்க்கு ஏற்ற மாதிரி 10, 12, 15% அப்படின்றது வளர்ச்சி வந்து கொடுக்கும். சரி, லாபம் மூலியமா எதுக்கு சார் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லைடு ஒரு முக்கியமான ஸ்லைடு, கவனமாக வந்து கேளுங்க. நீங்கள் இப்போ க்ரோ ஜெரோதால இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை உங்களுடைய கோல்க்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. கோலே இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு வெல்த் பில்டிங் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், க்ரோ ஜெரோதால ஒரு டிமேட் அக்கௌண்ட்டோ இல்லை அங்கே கொடுக்குற ஒரு அக்கௌண்ட்டோ ஆரம்பிப்போம். ஏதோ ஒரு தொகை 5,000 10,000 அப்படின்ட்டு ஒரு எஸ்ஐபி எந்த ஸ்கீம்னு தெரியாமலே நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஸ்கீம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே போட்டிருக்காங்க அப்போ அந்த ஸ்கீமில் வந்து போடு, இல்லை ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் அந்த ஸ்கீமில் வந்து போடுவோம். இல்லைன்னா டாப் 10 ஃபண்ட்ஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க, இந்த செக்டாரல் ஃபண்ட்ஸில் வந்து இது 25% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டாப் நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் அப்படின்னு ஒரு சார்ட்டை கொடுப்பாங்க. நம்மளுக்கு எதுவும் தெரியாதனால ரொம்ப நெய்வாக இருக்கும், அந்த சார்ட்ல இருந்து ஏதோ ஒரு ஃபண்டை நம்ம வந்து வாங்குவோம். இது வாங்குறது தப்பு கிடையாது. அடுத்து 5-10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா எங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாரும் இதுதான் பண்றாங்க, ஒரு 35-40 வயசு ஆனவங்க நம்மளோட ஃபண்ட்ஸ் கரெக்டாக போயிட்டு இருக்கா இல்லையான்றதுல ஒரு பயம் வரும். ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 5,000 10,000 அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பீங்க, 10 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட வந்து ஒரு கணிசமான ஒரு தொகை இருக்கும், 15 லட்சம் 20 லட்சம் அப்படின்ட்டு. திடீர்னு மார்க்கெட் டவுன் ஆகும்போது அதுலேருந்து 2 லட்சம் திடீர்னு காணாமல் போயிடும். அப்போ இப்போ ஒரு பயம் பதட்டம் வரும், நம்மளோட ஃபண்ட்ஸ்லாம் கரெக்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது. அதை தவிர்க்கிறதுக்கு தான் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பண்ணும்போது அந்த ஃபண்ட்ஸ் சரியாக போயிட்டு இருக்கா இல்லையான்றதை அவர் என்ஷூர் பண்ணுவார். ஸோ லாபம் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த கைடன்ஸ் உங்களுக்கு நாங்கள் எப்போவுமே வந்து கொடுப்போம். ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டிங் கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா, பசங்க 2 பேர் இருக்காங்க, வெங்கடேசன் சொன்னார் எனக்கு 2 பசங்க, ஒருத்தருக்கு வந்து இப்போ திடீர்னு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி சார் நான் கரெக்டாக வந்து இந்த பிளானிங்கை வந்து பண்ணுறது அப்படின்னா அவருக்கு ஒரு புரிதல் இருக்காது. எக்ஸ் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபா அவர் வந்து சம்பாதிக்கிறார் அப்படின்னா எப்படி நான் அலோகேட் பண்ணணும், என்னால் வந்து 5,000 ரூபா அலோகேட் பண்ண முடியுமா, இல்லை 10,000 ரூபா அலோகேட் பண்ணனா நான் ரீச் பண்ண முடியுமா, இந்த மாதிரி டைலமா எதுவும் இல்லாமல் எவ்வளோ அலோகேட் பண்ணால் எப்படி உங்கள் கோல்ஸை ரீச் பண்ணலான்ற ஒரு கைடன்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கடுத்து கோல் பிளானிங், எஜுகேஷன்றது ஒரு கோல், அதே மாதிரி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஒரு கோல், உங்களுடைய வீடு வாங்கணுன்றது ஒரு கோல். எந்த கோலுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எந்த கோலை நான் எத்தனை வருஷத்தில் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து எங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் கொடுக்கும்.
அடுத்து எக்ஸ்பர்ட் ஃபண்ட் சஜஷன். நம்ம முன்னாடியே சொன்ன க்ரோசர் அதில் வாங்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபண்ட்ஸ் வாங்கணுன்றது நம்மளுக்கு ஐடியாவே இல்லை. ஜஸ்ட் சார்ட்டை பார்க்குறோம், அது நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம வந்து முடிவெடுக்கிறோம். லாபம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுடைய ஒரு 3 ரிசர்ச் கம்பெனிஸோட டேட்டாவை எடுத்து அதுலேருந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து டாப் ஸ்டார் ரேட்டட் ஃபண்ட்ஸை மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அவர் மெத்தடாலஜி. இதில் வந்து ஒரு மெத்தடாலஜி இருக்குது. நம்ம ஏதோ ஒரு ஃபண்டை வந்து இதை வந்து பார்த்துட்டு ஆன்லைனில் பார்த்துட்டு அப்படி கொடுக்கறது இல்லை. எங்களுடைய மேட்ரிக்ஸில் டாப் ரேட்டட் ஃபண்ட்ஸை மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதுக்கடுத்து இது எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட். நீங்கள் எப்போ எங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட பேசணுன்னாலும் ஒரு ஃபோன், வாட்ஸ்அப், ஒரு இமெயில் அவங்க கூட காண்டாக்ட் பண்ணலாம். 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ரிவர்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் வாங்குற யூனிட்ஸ் எல்லாமே லாபம் ஆப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு டேஷ்போர்ட் வந்து கொடுப்போம். தவிர்த்து சாட்பாட் சப்போர்ட் இருக்குது. வீக்லி நியூஸ் லெட்டர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பற்றியும் சந்தைகள் பற்றியும் நாங்கள் வந்து தொடர்ந்து எடுத்து சொல்கிறோம். இயர்லி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ எங்களுடைய மேட்ரிக்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன், அந்த ஃபண்ட்ஸ்லாம் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா, உங்களுடைய கோல்ஸோட அது அலைன் ஆகுதா அப்படியா இல்லையான்றதை நாங்கள் எடுத்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்போ லாஸ்ட்டு நவம்பர்லேருந்து 2024 நாங்கள் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 4 மாதமாக இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் கிளைண்ட்ஸ் இப்போ போட்டவங்க ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க கிளைண்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் இப்போ போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மோஸ்ட்லி மோஸ்ட்லி இல்லை, க்ரோஸெரா தான் இந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூலாம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்கோப் ஆஃப் திங்ஸே கிடையாது. உங்ககிட்ட இருந்து ஒரு 250 ருபீஸோ 500 ருபீஸோ வாங்கி அவங்களுடைய பிளாட்ஃபார்மை ரன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான ரூபாய் வருது. அது மூலிமா ஒரு பிளாட்ஃபார்மை ஹேசல் ஃப்ரீயாக ரன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாங்கி விற்கலாம். அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து க்ரோ அண்ட் ஜெரோதாவை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்றது கிடையாது. நீங்கள் உங்களை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நான் என்னையே நல்லா நான் நம்புறேன், எனக்கு எல்லா இதுவும் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் க்ரோசர் அதெல்லாம் வாங்குங்க. பட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் யார்கிட்ட போகணும்? ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட் அவங்க கிட்ட தானே வந்து போகணும். நம்ம எப்பவுமே மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கி சாப்பிட முடியாது. ஒரு முக்கியமான தேவை அப்படின்னா ஒரு டாக்டருடைய ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். அந்த மாதிரியான ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடிய, கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் லாபம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரிமைண்டர் கால்ஸ் டூரிங் மார்க்கெட் ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனாக தான் வந்திருக்கு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு 5 to 10% ரொம்ப வாலட்டைலாக ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. சில ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல தான் இருக்கு. அப்போ இந்த டைம்ல நான் என்ன பண்றது? கோல்டு அண்ட் சில்வர் வந்து நல்லா ரேலி ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்க கோல்டு சில்வர் ஏறுமா இறங்காதா அப்படின்னு யாருமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. காயில காசு வச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் குறையட்டும் குறையட்டும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த திடீர்னு அது வந்து எப்போ ஏறப்போகுது இறங்க போகுதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. சரியான நேரத்தில் எங்களோட டீம் எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு நிறைய பை கால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வாங்கி இப்போ நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போ திரும்பவும் வந்து செல் கால் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஓரளவு வந்து ஒரு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து நம்ம வந்து அட்டைன் ஆகிருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து செல் பண்ணி உங்களுடைய சில்வர் இதில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், கோல்டு அண்ட் சில்வரில் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். So, இந்த மாதிரியான மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியான பை அண்ட் செல் கால்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்கள் முடிவெடுத்திருக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் அது கிடைக்கும். ஸோ அடுத்து வீக்லி நாலேஜ் வெபினார் உங்களுக்காக இதே மாதிரியான நிறைய வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ ஆஃப்லைனில் லாஸ்ட்டு ஒரு போன மாதமும் இந்த மாதமும் டி நகரில் நம்ம இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடக்க போகுது. அதை பற்றின அறிவிப்புகளை நான் உங்களுடைய குரூப்பில் வந்து நான் வந்து போடுறேன். எங்கே எப்போ அப்படின்ற வாய்ப்பு கிடைக்கிறவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு இது தவிர்த்து தனியாக வெபினார்ஸ், மார்க்கெட் எப்படி ஏறுதா இறங்குதா அப்படின்றத பற்றிலாம் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் வித் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். ஒன் செஷன் வித் லாபம் எக்ஸ்பர்ட்டுங்க, அது ரொம்ப வந்து முக்கியம். என்னதான் நம்ம வந்து பேசினாலும் இந்த ஒன் செஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுடைய கேள்விகளை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். க்ரோ அண்ட் ஜெரோதால ஆப்வியஸாக அது கிடைக்காது. ஏன்னா ஒரு கோடி பேர் இருக்காங்க. அவங்க ஒரு கஸ்டமர் கேர் டீம் போட்டாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே அவங்க ஒரு 2 லட்சம் கால் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு வேல்யூ அடிஷன் கொடுக்கக்கூடியது அவங்களோட வேல்யூ கிடையாது, அவங்களுடைய வேலை கிடையாது. அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர். அதை எப்படி பெஸ்ட்டாக வந்து ஹேசல் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்றத அவங்க வந்து பார்ப்பாங்க. அடுத்து இந்த மாதிரியான மார்க்கெட் அப்டேட்ஸ் தொடர்ந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எப்போவுமே உங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணி
உங்களுக்கான அந்த பை கால் செல் கால். இப்போ என்னுடைய ஸ்கூலோட ஃபீஸ் வந்து நான் வந்து கட்டணும் இந்த வருஷம், இல்லை காலேஜ் ஃபீஸ் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு வருஷத்தில் நான் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கரெக்டான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ யாராக இருந்தாலும் சரிப்பா இவர் இருக்காரு எனக்கு, நான் அவர்கிட்ட கேட்டேன்னா எனக்கு ஏதோ ஒரு பதில், கரெக்டான பதில் அவர் வந்து கொடுப்பாரு, ஸோ என்னோட ஃபண்ட்ஸை கரெக்டாக நிர்வகிப்பாருன்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதற்கு ஒரு பர்சீவ்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போகிறது 57,500 ரூபாய். ஆனால் நீங்கள் கொடுக்க போகிற ஆக்சுவல் வேல்யூ இஸ் 0 rupees, பிகாஸ் எனி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், நாங்களும் சரி கிருஷ்ணதாசன் சார் உள்பட, இவ்வளோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து உங்களுக்காக நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னா, ஆம்ஃபி அண்ட் செபியின் அறிவுறுத்தல் படி நாங்கள் உங்ககிட்ட எந்த சார்ஜஸும் வாங்கக்கூடாது. we are a mutual fund distributor and we are not supposed to get any amount to you from you. அப்போ எப்படி சார் காம்பன்சேட் ஆகுது? அப்போ நான் உங்களுக்கு என்ன, இது தவிர்த்து வேற ஏதாவது சார்ஜஸ் ஏதாவது இருக்கா? ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏதாவது பார்த்தீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வி செல் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் செல் பண்ண முடியும், டைரக்ட் நாங்கள் நினைச்சாலும் கொடுக்க முடியாது. இட் இஸ் ஆஸ் பர் அவர் லைசன்ஸ். இதை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இன்னேட்டாக இருக்கும், இன்ட்ரின்சிக்காக அதுக்கு வந்து இருக்கும் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும். நீங்கள் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் க்ரோஸ் ஏரோதில் வாங்குறீங்கன்னா 100 ரூபாய்க்கு 50 காசுலேருந்து 75 காசு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கும்போது 100 ரூபாய்க்கு 75 காசுலேருந்து 1 ரூபாய் 50 காசு வரைக்கும் நீங்கள் வந்து வாங்குவீங்க. இது ஸ்கீமுக்கு ஸ்கீம் மாறுபடும். எனக்கு கரெக்டாக ஒரு ஸ்கீம் கரெக்டாக சொல்லுங்கள் சார், உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறோம் நான் கால்குலேஷன் போட்டுக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அடிப்படையில் உங்களுக்கு நான் வந்து ஃபண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. என்னுடைய எது டாப் ஃபண்டோ, என்னுடைய மேட்ரிக்ஸ் படி எது பெஸ்ட் ஃபண்டோ அதை மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன். மோஸ்ட்லி அதில் உங்களுக்கு இந்த செக்டாரல் ஃபண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து கொடுக்கறதில்ல, அதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். அது என்ன, அதெல்லாம் ரொம்ப ஹை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ரொம்ப ரிஸ்க் அதிகம் கூட. ஸோ அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஸோ இப்படி தான் எங்களுடைய காம்பன்சேஷன் கிடைக்குது. இதை தவிர்த்து ஏதாச்சும் ஒரு ஃபீ இருக்கா சார்? வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து வாங்குவீங்களா? போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் அந்த இதெல்லாம் சொல்கிறீங்களே, போர்ட்ஃபோலியோ ரிவ்யூலாம் சொல்கிறீங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வேல்யூ அடிஷனாக வந்து கிடைக்க போகுது. முன்னாடியே சொன்னேன், இந்த எல்லா விஷயம், இந்த பட்ஜெட்டிங் கைடன்ஸ்லேருந்து, இந்த சாட்பாட் சப்போர்ட்லேருந்து, ஒரு லாபம் ஆப்லேருந்து, உங்களுக்கு ரிமைண்டர் கால் ஸ்டோரி, மார்க்கெட் டிப்ஸ், அதே மாதிரி இந்த வெபினார்ஸ் உட்பட கிட்டத்தட்ட இவ்வளோ வேல்யூவும் உங்களுக்கு ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக உங்களுக்கு இலவசமாக தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். பட் யூ ஆர் காம்பன்சேட்டிங் அஸ் வித் ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். லாபம் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் யார் யார் கூடலாம் எம்பேனல் ஆயிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாப் 35 கம்பெனிஸ் கூட நாங்கள் எம்பேனல் ஆயிருக்கோம். யூ சே த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் கூட நாங்கள் எம்பேனல் ஆயிருக்கோம். ஐசிஐசிஐ, HDFC, நிப்பான், இதில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் எங்கள் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி சரி, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேண்டும், நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தயாராக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னா, இதுதான் பேன், ஆதார், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் பணம் அந்த ஏஎம்சியோட அக்கௌண்ட்டுக்கு போக போகுது. நாங்கள் ஜஸ்ட்ல நடுவில் ஃபெசிலிட்டேட் மட்டும்தான் வந்து பண்ணித்தரோம். ஸோ எங்ககிட்ட எந்த பணமும் டைரெக்டாக வந்து வரப்போகிறதில்ல, டைரெக்டாக ஏஎம்சிக்கு தான் வந்து போகும். அதனால உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரியான ஏதோ ஒரு காப்பி, சிக்னேச்சரான ஒயிட் பேப்பர்ன்றது வெட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஆன்லைனில் இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் ஆரம்பிக்கிறதுனால ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறப்ப ஒரு கையெழுத்து பிரதி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுதான் வெட் சிக்னேச்சர் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, எனக்கு சிக்னேச்சர்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவோம். அந்த ஏஎம்சியோட ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு செக் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது மாதிரியும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். இது தவிர்த்து உங்களோட ஃபோட்டோ, உங்களுடைய நாமினி டீடைல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும்னா. எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராக் பண்ணுறது? டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். இந்த லாபம் ஆப் மூலியமாக நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். 10,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டீங்க. T+3 days டிரான்சாக்ஷன் ஆகி 3 நாள் கழிச்சு இந்த டேஷ்போர்டில் அது வந்து உட்காரும். அதுலேருந்து இந்த ஸ்கீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அதோடைய XIRR என்ன, CAGR என்ன, அதனுடைய அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, அது எல்லாத்தையும் நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரி, லாபம் மூலியமாக என்னுடைய பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ், அதை தவிர்த்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டும் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு எஸ்ஐபி கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுங்க, இல்லை லம்சம் நான் போட தயார், எனக்கு SWPக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன்.
உங்களுக்காக லாபம் டீம் வந்து ஒரு ஃப்ரீ ஃபினான்ஷியல் கோல் கால் அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த காலுக்குலாம் எந்த காசும் வந்து கூட ஆப்வியஸாக நான் வந்து சொன்னேன், நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எந்த காலுக்கும் காசு நாங்கள் வந்து வாங்க மாட்டோம். உங்களுக்கான அந்த கைடன்ஸை கொடுக்க வேண்டியது எங்களுடைய வந்து கடமை. இந்த காலில் உங்களுக்கு அந்த கோல் பிளானிங் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லாபத்து மூலியமா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலில் உங்களுக்கான ஃபண்ட் சஜஷன் as well as உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் க்ரியேஷனுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் எங்களுடைய டீம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட் தட் யூ அட்டெண்ட் திஸ் கால். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வாங்க போகிறதில்ல. இந்த காலை எப்படி சார் நான் புக் பண்ணணும், எனக்கான லிங்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு லிங்க்கை உங்களுக்கு சேட் செக்ஷனில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அடுத்த 1 வீக்குக்கு அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். நீங்கள் எந்த டைமில் மண்டே டு சாட்டர்டே எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் இந்த காலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் நீங்கள் புக் பண்ணுற டைமுக்குள்ளே எங்கள் டீம் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி யாராவது பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த காலை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. 2 பேர் பக்கத்தில் பக்கத்தில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ கேலண்ட்லி கால் உங்களுக்கு வந்து நான் போட்டேன். கூகுள் ஒர்க் ஷீட் சில பேர் வந்து கேட்குறீங்க. கூகுள் ஒர்க் ஷீட் வேணும் அப்படின்றவங்க இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு 15-20 மினிட்ஸ் அந்த கூகுள் ஷீட் ஓப்பன் ஆகிருக்கும், அதை வந்து இது பண்ணலாம். ஸோ இப்போது நாம்